நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் மோர்கன் மற்றும் லீவாய் அக்கர்மேன். இணைந்து வழங்குவோர் பூமர்கள் முற்பணி மன்றம் மற்றும் நவீன் அவார்ட்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டு பீடி பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம கூட ஒரு 1 2 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டிங் இன் நவடேஸ். பேரண்டிங்கை பற்றி பேச போகிறோம். பொதுவாக நவடேஸுங்கிறதும் இருக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பேரண்டாக இருந்தால் என்னென்ன பண்ணுவேன், குட் பேரண்டிங் அண்ட் பேட் பேரண்டிங்கை பற்றி பேச போகிறோம். இதில் நம்ம கூட யார் யார் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைலர் டூடன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அப்புறம் யுவர்ஸ் ரான்ஃபுல்லி. ஹாய் ப்ரோ. வணக்கம் வணக்கம் ப்ரோ. வணக்கம். அப்புறம் சாசா. ஹாய். அப்புறம் ஆர்த்தர்லாம் இல்லை. இப்போ எல்லாரும் ஒரு 2 மினிட்ஸ் சைலண்ட் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். யாருக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்த்தர் வந்து ஒரு 3 நாள் முன்னாடி இறந்துட்டாப்புல. கேட்கலையா? என்னடா நீ சத்தியபுத்தன் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராயனா? என்னடா சொல்ற? நீ வேணா கேட்டு அது எப்படி இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் போட்டுக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. நான் வீட்டுக்கெல்லாம் போனேன். போயிட்டு அவர் டெத்தெல்லாம் போய் பார்த்தேன். அவங்க அம்மாட்ட போயிட்டு ஃபேக்காக அழுதுட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு ஃபோனை வாங்கி மூவி ஆலோசகர் பேஜோட பாஸ்வேர்டெலாம் திருடிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்க போகிறேன். அதனால அவருக்கு ஒரு 2 நிமிஷம் ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம பாட்காஸ்ட்குள்ளே போயிடலாம். ஓகே ஓகே, ஆரம்பிங்க ப்ரோ. யுவர்ஸ் ரான்ஃபுல்லி. இங்கே இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பேரண்டிங். அதாவது நான் கவர் பண்ண போற டாபிக் வந்து பேரண்டிங் இன் நவடேஸ் அப்படின்ற டாபிக் தான் நான் கவர் பண்ண போறேன். அதாவது இந்த டாபிக்கான காரணம் அப்படின்றது வந்து, நான் வீட்டில் சும்மா வெட்டியா இருக்கிறப்போ, அது நைட்டு ஒரு ஈவினிங் டைமா ஒரு 7:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். அங்கே இருக்கிறது ரயில்வே குவார்ட்டர்ஸ்ன்றதால பக்கத்துல நிறைய குவார்ட்டர்ஸ் இருக்கு. அங்க ஒரு குழந்தை வந்து கேட்டுச்சு. ஆனாலுமே அந்த குழந்தை அடிக்கிறதுனால அழுது. அந்த இப்போ இந்த படத்துல எல்லாம் வில்லனை ஹீரோ போட்டு மொத்துறப்போ ஊன்னு ஒரு சவுண்ட் எல்லாம் கொடுப்பானுங்கல்ல, ஓவரா வலிக்கிற மாதிரி. அது மாதிரி அந்த குழந்தை சவுண்ட் தருது. அப்போ எந்த அளவுக்கு அந்த அடி ஃபோர்ஸா இருக்கும்னு பாத்துக்கோங்க. ஒரு சின்ன குழந்தை, எனக்கு அந்த குழந்தைய தெரியும், நான் பார்த்தேன். சின்ன குழந்தை, அப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அந்த குழந்தைக்கு அடி விழுந்திருக்கும். ஸோ அது கத்துறப்போ அது அந்த அளவுக்கு ஹாண்டிங்கா இருந்தது. அப்போ இப்போ அது என்ன சொல்றது, ஒரு 4-5 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டாலிட்டி இந்த சின்ன குழந்தைகிட்ட காட்டுறாங்களே. ஸோ எப்படி அந்த குழந்தை இன்னும் வளர வளர கண்டிப்பா தவறுகள் செஞ்சுதான் வளரும் குழந்தைங்கன்னா. அப்ப அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றப்போ இட் வாஸ் வெரி ஹாண்டிங் டு மீ. ஸோ அதனாலதான் இந்த பேரண்டிங் தெரிஞ்சா ப்ரோ, அது ஏன் இந்த குழந்தை போட்டு அடிச்சாங்க அப்படின்றது அது எதுவும் தெரியல. நான் மோஸ்டாவே அதாவது அது ஒரு பேரண்டா நம்ம எதுவும் கேள்வி கேட்க முடியாது. என் குழந்தை எதுக்கு அடிக்கிற அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஆனா அந்த குழந்தை அழுகுற சவுண்ட் நிறைய தடவை கேட்கும். நான் கடைக்கு போறப்பவும் சரி, வீட்டுல சும்மா காலையில நைட்டு ஈவினிங் மதியானம் எல்லா டைமும் அந்த குழந்தை அழுகிற சவுண்டு கேட்கும். ஆனா அன்னைக்கு அந்த டைம்ல பெக்யூலரா கேட்டுச்சு எனக்கு. அதுதான் அது ரொம்ப என்ன சொல்றது, நல்ல வேலை நம்ம என் பேரண்ட்ஸ் என்ன அந்த மாதிரி வளர்க்கல. அடிச்சு வளர்த்தாங்க, பட் அந்த அளவுக்கு அவ்வளவு ப்ரூட்டலா வளர்க்கல. சோ அந்த விதத்துல நிறைய அந்த ஃபார்வர்டு வீடியோஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்ப்போம். நிறைய இன்ஸ்டாகிராம்லயும் அதெல்லாம் பாக்குறதுக்கே செம்ம எரிச்சல். அந்த முக்கியமா அந்த வழக்கன்ஸ் தான், எதுக்கு அவங்க குழந்தை பத்துக்கிறாங்கன்னே தெரியாது, அப்படி அடிப்பாங்க ப்ரோ. ஐயோ இவ்வளோ ஏன் ப்ரோ, அந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் ப்ரோ, தூக்கமே வரல ப்ரோ. அந்த அம்மா ஏதோ சொந்தக்காரங்கிட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்கு, குழந்தை அப்படியே நடந்து தண்டவாளத்துக்குள்ள போயிடுச்சு, ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு ப்ரோ. அது ரோட்ல மொபைல் பாத்துக்கிட்டே குழந்தைய வந்து ரோட்டுக்கு அந்த சைடு கூட இல்லாம ரோடு சைடே குழந்தைய கை பிடிச்சி கூட்டு போயிட்டு மொபைல் நோண்டிட்டு போவாளுங்க. அப்படி இல்லைன்னா பேசிட்டே போவாளுங்க. அதெல்லாம் பாக்குறப்போ அவ்வளவு எரிச்சலா இருக்கும். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் ப்ரோ. அதெல்லாம் பாக்குறப்போ எப்படி அவங்க அந்த இந்த ஜெனரேஷன்ல பேரண்ட்ஸ் ஆகிறவங்களுக்கு பேரண்ட் ஆகிற தகுதி இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது ப்ரோ. அதான் நம்ம அந்த சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா எல்லாம் திட்டிருப்போம், என் குழந்தைய நான் நல்லா வளர்ப்பேன், அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அப்படி இருப்போம். ஆனா குழந்தைங்க அடிச்சுதான் வளர்க்கணும். பட் ஒரு ப்ரூட்டாலிட்டியும் ஒரு கேருமே இல்லாம, ஓகே அவங்க ஒரு என்ன சொல்றது,
கல்யாணம் ஆயிட்டு ஒரு குதூகலத்துல எல்லாம் பண்ணி வந்த குழந்தை அப்படின்றதால அப்படி இருக்காங்களோன்ற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஃபார் சேக் ஓகே இது இருந்தா சொசைட்டில மதிப்பாங்க, ஏன்னா சொந்தக்காரங்க என்னப்பா வீட்டுல எதுவும் விசேஷம் இல்லையான்ற மாதிரி கேட்பாங்களோன்றதுக்காக கடமைக்குன்னு எடுத்து வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்க. உங்களுடைய கருத்து? சைல்ட்ஹுட் பேரண்டிங் வந்து வளர்க்குறதுனா ஒரு சைல்ட்ஹுட் தான் நம்மளோட வாழ்க்கையவே வந்து டிசைன் பண்ணுது. நான் ஃபுல்லா சைக்கலாஜிக்கலாவே பேசுறேன். சைல்ட்ஹுட் தான் வாழ்க்கையவே வந்து டிசைன் பண்ணுது. நம்ம சைல்ட்ஹுட்ல எப்படி இருக்கோம், எப்படி எந்த மாதிரி மனிதர்களை பார்த்தோம், எப்படி வந்து நம்ம வளர்ந்தோம், நம்மளை எப்படி வளர்த்தாங்க, நம்ம எந்தெந்த சுச்சுவேஷனுக்குலாம் போனோம் அப்படின்றதுதான் நம்மளோட அடல்ட்ஹுட்டே வந்து மாத்துது. இப்ப நான் இப்படி ஒரு ஆளா இருக்கேன், நீ இப்படி ஒரு ஆளா இருக்கேன்னா அதுக்கு சைல்ட்ஹுட் தான் காரணம். அது வந்து பேரண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்றாங்க. ஆனா இங்க வந்து பிரச்சனை என்னன்னா, அதான் பிரச்சனையே. பேரண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி தான் நான் சொல்லுவேன். கணக்கெல்லாம் என்கிட்ட கிடையாது, எந்த ஸ்டாட்டுமே கிடையாது. ஆனா பேரண்ட்ஸுக்கு ஒரு பிள்ளைய இப்படி வளர்த்தா அதான் வருங்காலத்துல இப்படி வருவான் அப்படின்ற ஒரு நாலேஜே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளர்க்குறாங்க. இல்லைன்னா ஒண்ணு அவங்க வளர்க்கப்பட்ட விதத்துல வளர்ப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு விதத்துல வளர்ந்துருப்பாங்க, அதுல மட்டும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்போட வளர்ப்பாங்க. நான் வந்து 2வது விதம், அவங்க ஒரு வளர்த்த விதத்துல வளர்ந்தாங்க, அந்த மாதிரி மட்டும் இவன் போயிடக்கூடாது அப்படின்னு என்னை வளர்த்தாங்க. அதனால நான் ஏதோ ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். மனதளவுல எனக்கு சந்தோஷம். ஓகே, எந்த ஒரு குறையும் எவனுக்குமே கிடைக்கல. பேரண்டிங்ல மட்டும்தான் அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்ல, அதையும் இங்க சொல்லி ஆகணும். ஆமா, அந்த விதத்துல எனக்கு தெரியும் அவங்க அம்மாவை பத்தி. எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, இப்படி எல்லாம் ஒரு பேரண்ட் இருந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு முற்போக்கான பேரண்ட். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, ஃபைட் கிளப் படத்தை 2 பேர் உட்காந்து பார்ப்பாங்க, இன்டூ த வேர்ல்ட் படத்தை 2 பேர் சேர்ந்து உட்காந்து பார்ப்பாங்க, ஜேகே வீடியோவை 2 பேர் சேர்ந்து உட்காந்து பார்ப்பாங்க, பிளிப் வீடியோவை 2 பேர் சேர்ந்து உட்காந்து பார்ப்பாங்க. இதுக்கு மேல என்னங்க ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு சன்னுக்கும் இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி பாத்துக்கோங்க. ஒரு பயங்கரமான பேரண்ட். அதனால அவன்கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவே வராது, ஃபுல்லா பாசிட்டிவ் தான் வரும். அடுத்து என்னுடைய அவ்வளவுதானே சார், முடிச்சுக்கிட்டீங்களா? நான் சொல்லி முடிக்கவே இல்லடா. ஓகே. சைல்ட்ஹுட் வந்து டிசைன் பண்றதுனால உண்மை இந்த வயசுல என்ன வளர்க்கப்படுறோம். இப்ப இவர் சொன்ன மாதிரி இப்படி அடிச்சு ப்ரூட்டலா வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தை பெருசாச்சுன்னா 2 விதமா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு அது எல்லாரையும் போட்டு அடிக்கும், இல்லைன்னா ரொம்ப சாதுவாயிரும், இது அடிக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப அப்பாவியா வளரும். 2மே தப்பு தான். நம்மளோட எமோஷன்ஸ நம்மளே விடுற மாதிரிதான் இருக்கணும். ஒருத்தவங்க பாதிச்சு இப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து நம்ம மேல குறை இல்ல, மத்தவங்களோட திணிப்பு தான் அதுக்கு காரணம். அப்படி திணிப்பா மட்டும் அந்த பேரண்டிங் இருந்துட கூடாது. இப்படி நான் வந்து இந்த சைல்ட்ஹுட்டை வச்சே நிறைய பேசுவேன். நீங்க அடுத்து இன்னும் போங்க. ஓகே, அது ஒண்ணும் இல்ல. இந்த வடிவேல் வந்துட்டு இந்த 6 மணிக்கு மேல சரக்கு ஸ்டோர் மாதிரி ஆயிரம் எடுத்திருப்பான். அந்த இதுல போதையில ஒரு இது சொல்லுவாரு, ஆல்ரெடி வந்த டைலாக் தான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அன்னை வளர்ப்பதில். அந்த இதுதான் ஆக்சுவலா உண்மையான ஒரு விஷயம். எனக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு சின்ன கதை, நம்ம மிஸ்கினோட கதை ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். மிஸ்கின் வந்துட்டு சின்ன வயசுல ஒரு 6th 7th படிக்கும்போது என்ன பண்ணியிருந்தாருன்னா, பானோகிராபி புக்கு ஒரு 3 புக்கு வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தாராம் அவர் வீட்டில். படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா டக்குன்னு வந்துட்டாங்களாம். அந்த பெஞ்சு மாதிரி ஒன்று இருக்குமா, டேபிள் மாதிரி, அந்த டேபிளுக்கும் செவத்துக்கும் இருக்கிற கேப்ல டக்குன்னு தள்ளி விட்டு அவர் ஃப்ரெண்டு வந்து விளையாட கூப்பிட்டனால விளையாட போயிட்டாப்ல. போயிட்டு வரும்போது அவங்க அம்மா கூட்டியிருக்காங்க. கூட்டும் போது அந்த புக்கை எடுத்துட்டு அழகா அந்த 3 புக்கை அடுக்கி அந்த பெஞ்சிலேயே அப்படி ஓரமா அப்படி வச்சுட்டு போயிருக்காங்களாம். அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர்ட்ரேட் பண்ண விதமே சூப்பரா இருக்கும் அவர் சொன்ன விஷயம். ஏன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடா தம்பி, ஆனா இதை மட்டும் பண்ணு, ஏன்னா இதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. இது மூலியமா இது ஒரு டேப்போர்ட் டாபிக் நீ நினைக்கிறதுனால தான் இது டேப்போர்ட் டாபிக்கா இருக்கும். அதனால நீ இதை வச்சு தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணிடுவியோ அப்படின்ட்டு ஒரு விஷயத்துக்கு போயிடாத, இதை பண்ணு, இது இந்த விஷயத்தை பண்றது தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரா அவங்க பேரண்டிங் பண்ண விதம் சூப்பரா இருக்கும். அதனால இதை வச்சு சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். சின்ன வயசுல கண்டிப்பா நம்ம வீட்டுல நம்மளை எப்படி வளர்க்குறாங்களோ அந்த இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயமும் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ட்ராமாவா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் இதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அந்த ஞாபகம்லாம் வரும். அதெல்லாம் நீங்க வந்துட்டு ரொம்ப ஒரு ஆழமா அதெல்லாம் மைண்ட்ல போய் பதிஞ்சிரும். நீங்க எங்க போய் எந்த விஷயம் பண்ணாலுமே எங்க அம்மாவை எங்க அப்பா அப்படிதான் ட்ரீட் பண்ணாரு, நான் அப்படி ட்ரீட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அப்படின்ற ஒரு நல்ல பையனா இருந்தா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வருவான். இதே
எங்க அப்பா அப்படி பண்ணாரு, நான் எங்க அப்பனோட மோசமா என் பொண்டாட்டியை பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இந்த பைத்தியக்காரங்களும் வருவானுங்க. இது 2 விதமாவும் எடுத்துக்கலாம். அது எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான். இதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, இவங்கள்ட்ட நிறைய இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா சொல்றேன் வரிசையா, பார்ப்போம். சாசா வந்துட்டு டாக்கோ பாய்ஸ் பத்தி சொல்றீங்களா? ரக்கட் பாய்ஸ் டாக்கோ பாய்ஸ் அதுவும் இதுலயே வந்துருச்சு பாருங்க. சாசா வந்து அவ்வளோக்கு பேச மாட்டாங்க. அவங்கள்ட்ட கண்டென்ட் முக்கியமான கண்டென்ட் தான் இருக்கும். எப்பயாவது பேசுவாங்க, டக்குன்னு ஆன் பண்ணிட்டு பேசுவாங்க, அப்போ மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து. அதான் இப்போ ஆஸ் அ பேரண்டா, இப்போ நீங்க பேரண்டா நீங்கன்னா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? அது கடைசியா வச்சுக்கலாம் ப்ரோ. அது நல்ல மேட்டர், அது கடைசியா வச்சுக்கலாம். சரி, ஓகே. உங்களுக்கு உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு பேரண்டிங் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், ஹோல்சமான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ட்ராமடைசிங்கா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் வந்துருக்கும்ல பேரண்ட் மூலமா. இப்போ நீங்க இதுக்கு ஒன்று ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு உங்களை அடிக்கிறதோ, ஒரு இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு பாக்குறதா இருக்கட்டுமோ, அப்படி இல்லைன்னா சரி நமக்காக இதை பண்ணாங்களே, சரி இப்போ நினைச்சு பாக்குறப்போ நல்லா இருக்கே, ஓ நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்களேன்னு அந்த ஒரு ஹோல்சமான மொமெண்ட் ஒன்று இருக்கும்ல, ரியலைசேஷன். அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட் இருக்கா ப்ரோ உங்களுக்கு? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல ஐ மீன் எங்க ஃபேமிலில பிரச்சனை வரும் ப்ரோ. சண்டைலாம் வரும். நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். கண் முன்னாடி பார்த்துருக்கேன். எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நான் அப்போ நினைச்சது இப்போவும் அதே தாட் தான். அப்போ என்ன நினைச்சேன்னா, எனக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும். ஆனா என் பொண்டாட்டிய நான் வந்து அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன். கோவம் வரும், சண்டை வரும். ஆனா அந்த பொண்ணு மேல நான் கை வைக்க கூடாது. அந்த ஒரு தாட் இருந்தது. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுல குழந்தைங்க முன்னாடி இந்த கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பா அம்மாவே பேசுறாங்களே, நம்ம பேசினா என்னன்னு சொல்லிட்டு அவன் சொசைட்டிக்குள்ள பேசுவான். ஸோ அவனுக்கு அங்க ஒரு கெட்ட பேர் விடும். இப்போ இந்த பேரிகார்டு இழுத்து இதுக்கப்புறமா இப்போ வீடியோ போட்டு திருந்தார் இல்லையா ஒருத்தர். ஆமா பேரே சொல்லுங்க, தப்பு இல்ல. அது தப்பு இல்ல. பேர் பீட்டர் கே. அவர் இப்போ வீடியோ போடுறாரு, திருந்தினாலுமே அந்த பாடி ஷேமிங் ஜோக்ஸ் பண்றாரு. அது வேற டிபார்ட்மெண்ட். இருந்தாலுமே அந்த பேரிகார்ட்லாம் இழுத்து குடிச்சிட்டு ரகலை பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு அந்த மாதிரியே தேவையில்ல முதல்ல. அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு என்ன சொல்றது, நம்ம இதுல இருந்து இந்த கெட்டது பண்ணாங்கன்னா இதை நம்ம பண்ணவே கூடாது. நமக்குன்னு ஒரு ஃபேஸ் வரப்போ நம்ம இதை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க வருவாங்க. நான் அந்த குழந்தைய பார்த்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொன்னேன்னா, அப்படின்னா என்னன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்பான். அவன் ஃப்ரெண்டு இதை விட இன்னும் 4 வார்த்தை கத்து தருவான். அதை அவன் கிளாஸ் ஃபுல்லா பேசி மாசுன்னு அதை பேசுறப்போ எல்லாம் கை தட்டுவாங்க. மச்சான் சூப்பர்ரா அப்படி இப்படின்னுவான். ஸோ அப்பா மாசா அப்போ இதுதான், அப்போ ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரிலாம் பேசினா மாஸ் அப்படின்னு நினைச்சு அவனும் பேச ஆரம்பிப்பான். ஸ்டடீஸ் பாதிக்கும். பொண்ணு பின்னாடி ரூட் விடுவான். அவளுங்களும் இதை ரசிப்பாளுங்க, ரகட் பாய்ஸ்ன்னு. அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ ஆஸ் ஒரு பேரண்டா நம்ம எக்ஸாம்பிளா இருக்கணும். அண்ட் வந்து ஹோல்சம் மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா வந்து நான் கேட்காதப்போ எனக்கு இந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் ஒன்று இருக்கும்ல, அந்த சின்ன வயசுல பில்டிங் பிளாக்ஸ்லாம், அந்த பில்டிங் பிளாக்ஸ் எல்லாமே வாங்கி தருவாங்க எனக்கு. எனக்கு அது ரேட்டு தெரியாது. இப்போல்லாம் உட்காந்து போய் பார்க்குறப்போ அது அந்த ஒரு பாக்கெட்டே 1000 ரூபாய் 1500 இருக்கும். அந்த டைம்ல எனக்கு வாங்கினே வந்துட்டு இருப்பாங்க, அந்த என்னோட சின்ன வயசு டைம்ல. ஸோ ரியலைஸ் பண்றப்போ அவங்களோட சேலரியில மோஸ்ட் ஆஃப் இது எனக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு அப்போ அவங்களுக்காக நான் கொஞ்சம் கிரேட்ஃபுல்லா இருக்கணும், பேரண்ட்ஸ்க்காக அப்படின்ற அந்த ஒரு ஹோல்சமான மொமெண்ட். நமக்காக இது பண்ணியிருக்காங்களே அப்படின்ற அந்த ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. அடுத்து என்கிட்ட ஒரு என் கதை இல்லை, என்கிட்ட நிறைய கதையே இருக்காது. அது ஏன்ற காரணம் அப்புறம் சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு கதையை சொல்கிறேன். இது வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒரு பையன், ஒரு முஸ்லீம் பையன். அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான். அவங்க அம்மா நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில். அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமடைஸ்டு ஹஸ்பண்ட். அவர் பண்ண வேலையெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அதனால அவங்க டைவர்ஸ் பண்ணல, பட் பிரிஞ்சு வாழ்றாங்க. அதனால அவங்க அப்பாவை பற்றி திட்டுறதெல்லாம் இவங்க கேட்டே வளர்ற ஒரு ஃபேமிலி. இவங்க வீட்லேயும் பயங்கரமாக வந்துட்டு கட்டோடத்தெல்லாம் பேசிக்குவாங்க, பயங்கரமாக கட்டோடத்தை பேசிக்குவாங்க. இந்த பெரிய பையனும் அப்படி தான் இருந்தான். பெரிய பையன் என் செட்டு பையன். சின்ன பையன் கொஞ்சம் சின்ன பையன், ஒரு 4 வயசு 5 வயசு சின்ன பையன். பெரிய பையனும் அப்படிதான் இருந்தான். ஒரு கட்டத்தில் எல்லாம் நாங்கெல்லாம் பேசுறதுனால அவனை கொஞ்சம் மாற்றிட்டோம். ஆனால் அந்த சின்ன பையன் பயங்கரமான ஒரு பயங்கரமான ஆள். வீட்டில எல்லாம் கெட்டோடத்தை பேசிக்கிட்டு யாராக இருந்தாலும் மதிக்கவே மாட்டான். அப்படியே தான் இருந்தான். அப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், என் கூட ஒரு சண்டை. எப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒரு பையன், இது ஆல்ரெடி யாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் டைலருக்கும் தெரியும், சாசாவுக்கும் தெரியும். இது ஆல்ரெடி இது வந்துட்டு என் ஃப்ரெண்டு ராகுல்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வாடா போடான்னு பேசிவிட்டான். அவன் வயசு என்ன, என்னோட அவன் ஒரு வயசு பெரிய பையன்.
அவன் சின்ன பையன் வாடா போடான்னு பேசிவிட்டான். நான் கேட்கறேன், என்னடா வாடா போடான்னு பேசுற, என்னடா வயசு உனக்கு அப்படின்னு கேட்கறேன். அவன் என்ன எங்க அம்மாவை பத்தி ஒரு பெரிய வார்த்தை திட்டிவிட்டான் ப்ரோ. ஆக்சுவலா இதுல எங்க நடக்குதுன்னா, எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிக்கும், காருக்கு கிட்ட நடக்குது. பெரிய வார்த்தை திட்டிவிட்டான். எனக்கு வந்துச்சு கோவம், நான் ஒரு மிகப்பெரிய சைக்கோவா மாறிட்டேன். அந்த கார்லயே அவன் மண்டையை போட்டு மண்டு நிக்கிறேன். அப்பா திட்டு திட்டுன்னு அப்படி எனக்குள்ள இருக்க ஒரு மிகப்பெரிய மிருகம் வெளில வந்துட்டான். நான் கத்துறேன் கெட்ட வார்த்தையில, பயங்கரமான கெட்ட வார்த்தை கத்துறேன். எங்க வீட்டுல எங்க அம்மாச்சிலாம் அப்படியே சமுத்திரக்கண்ணி மாதிரி கை தட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. என்னென்ன பண்றான் பாரு, என்னென்ன பேசுறான் பாருன்ட்டு. எல்லாருமே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. ஏன்னா மிருகம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனை போட்டு அந்த அடி அடிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பக்கத்து வீட்டு அக்கா வந்துட்டு வந்து இவ எதுவும் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து அனுப்பிடுறாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க. சொல்றேன் இந்த மாதிரி அவன் இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றான் ஆண்டி அப்படின்னு சொல்றதுக்கு, அதுக்கு அடிப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாங்க. எனக்கெல்லாம் செம்ம கடு. அவங்க அம்மா மேல அதுக்கு மேல கடுப்பு. இன்னைக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு நான் யோசிக்கிறேன். அப்புறம் அவங்க அவங்க அண்ணெல்லாம் வந்தான். அதாவது என் செட்டு பையன், என் ஃப்ரெண்டு தான் அவன். அவன்கிட்ட சொன்னேன், ஏ பாய் இந்த மாதிரி நான் என் மேல தப்பு இல்லை பாய், அவன் இப்படி பண்ணா, அவன் அவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னதுதான் பாய் இப்படி சொன்னேன். ஓகேடா ஓகே எனக்கு புரியுதுடா, நான் உன் மேல எந்த கோவமும் இல்லடா, அவன் இப்படி பண்ணிடக்கூடாதுடா, தப்பு தான்டா அப்படிங்கிற. இங்க பாரு நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட, ஆனா உங்க அம்மா அப்பா புரிஞ்சுக்காம அதுக்கு ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க பாடுறா அப்படின்றது எங்க எரிச்சல். அப்புறமே யோசிக்கிறேன், அவன் வளர்க்கப்பட்ட விதமே அவனுக்கு அப்படிதான் இருந்துச்சு. அவன் இப்ப சுத்தி இருக்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே அப்படி இருந்துச்சு. அவனை அப்பயே வந்துட்டு புறணியோட வச்சு அனுப்பியிருந்தா அவனை கரெக்டா வந்திருப்பான். ஆக்சுவலா அவன் இன்னும் நிறைய வேலைலாம் பார்த்தான். பொருளை கத்தியில எடுத்துட்டு வந்தான் போடுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆயிட்டு வரான்னு நினைக்கிறேன். நான் அந்த ஊர் பக்கம் போனான்னு தெரியும் அவனை பார்த்தா. நான் அந்த ஊர் பக்கம் போறது இல்ல. அவன் அண்ணன் நல்லா ஆயிட்டான். சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி. இவன் இப்ப எப்படி ஆக போறான்னு தெரியல. நல்லா வந்துருவான்னு நினைக்கிறேன், பாப்போம். அடுத்து ஜெயலலிதா உங்க கதையை சொல்லுங்க. ரொம்ப என்ன ப்ரோ இந்த இந்த வயசுலயே இந்த மாதிரி, ஏன்னா அதுதான் அந்த ஒரு சைல்டுஹுட் தான் அந்த மோஸ்ட் ஆஃப் நம்மளோட ஃபியூச்சரை ஆமா கொஞ்சம் நம்ம கேரக்டரை செதுக்கிறதே. இப்போ இவன் ஆமா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதான் அந்த டைலரை நான் சொன்ன மாதிரியே, இப்போ இவன் நல்லவனா, இந்த இந்த ஒரு சூழ்நிலை தான் இவனை நல்லவனா மாற்றுறதும் இல்லை சைக்கோவா மாத்துறதும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவங்க அம்மா இப்போ அவன் என்ன பண்ணாலுமே அவன் குழந்தை, அவன் அப்படிதான், அதுக்கு அடிப்பியா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம அம்மாவே அலோவ் பண்றாங்க, நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே என்ன சொல்றது, இந்த தண்ணி அடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஃபார்ம் ஆகும். என்ன பண்ணுவான், வீட்டுல அப்படியே ஏரியால கேங் சேர்த்து இருக்கிறவனையும் கெடுத்து விடுவான், நல்லா இருக்கிறவனையும் மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பொருள்லாம் எடுத்துட்டு வந்தான்னு சொன்னீங்களே, அது அதான் ஷாக் ஆயிருச்சு. என்னடா வயசா பொருள் எடுத்துட்டு வந்தா நாங்கெல்லாம் பார்த்துட்டு பயப்படுறோம். என்ன சரி ஏதோ கத்தி எடுத்துட்டு வரான்னு பார்த்தா நான் உன போட போறேன் அப்படின்னு வரான் கோவத்துல. என்னடாப்பா வயசாகுது நமக்குன்ற மாதிரி இருக்கு ப்ரோ. கூட்டுன்னு போங்கடா போட்டு எடுத்துட்டு போறேன்ற மாதிரி நின்னுட்டு இருந்தோம் நாங்கெல்லாம். இதுதான் ப்ரோ அடிச்சு சொன்னா, அதான் பொறவிட தலையிலே தட்டி அப்ப திருத்தி இருந்தானா இப்ப ஏதாச்சும் மாறி இருக்கலாம். அவங்க அம்மா திருத்தலன்னா திருத்தல. அவன் நிறைய வேலைகள்லாம் செய்வான் ப்ரோ. அவன் அண்ணனும் சேர்ந்தா செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்னென்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. செருப்பு போட்டு வீட்டுக்குள்ள நடப்பான். மூலையில போயிட்டு வீட்டு மூலையில ஹால்ல மூலையில போய் ஒண்ணு கடிப்பான். இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணா எனக்கு நான் அவங்க வீட்டுக்கு போகும்போதே நான் சொன்னேன், எதனா பண்ணக்கூடாதுடா, ஏன்டா இப்படி பண்றேன்னா அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு கிடந்தான். அதுக்கப்புறமேட்டு அவங்க வீட்டுல இருக்காது ப்ரோ. ராகவ அண்ணன் வந்து போயிட்டு இருப்பாரு, முனி அண்ணன் வந்துட்டு போயிருப்பாரு, அதனால அப்படி நடந்திருப்பாரு. பயங்கரமா பேய்க்கெல்லாம் பயப்படுவானுங்க ரெண்டு பேருமே. அவங்க அண்ணன் நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். இவன் தான் அப்படி இருந்தான். மாறிடுவான், கூடிய சீக்கிரம் மாறிடுவான், மாத்திடுவானுங்க. என்ன ரெண்டு பேர்ட்ட இந்த மாதிரி அடி வாங்கினா மாறிடுவான், ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதுதான் மாறணும், அதுதான் வேணும் அங்க. ஏன்னா அங்க ஆரம்பிக்கிறது எங்க போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் அங்க. சொல்லுங்க டைலர் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. நான் வந்து 2 கதையா சொல்றேன். ஒரு ரெண்டு பேருக்குமே 18 வயசு, 18 வயசு பசங்க. அந்த இன்னொரு ஃபர்ஸ்ட் பையன் வந்து அவங்க வீட்டுல வந்து என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. இவன் வந்து உருப்படியால எதுவும் கேட்க மாட்டான். அவன் எது கேட்கறான்னு அவனுக்கே தெரியாது, அப்படிதான் கேட்பான் அவன். 2 வண்டி, காசு கொடு, கண்டமணிக்கு காசு கொடு, ஒரே நேரத்துல 2 வண்டி வாங்குவான். எதுக்கு வாங்குறான்னு அவனுக்கே தெரியாது. கொண்டு போய் வண்டியை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி விடுறது, இவன் மேல அதை விட்டு ஏத்துறது, என்ன ஆனாலும் எதுவும் ஆகாது. ஏன்னா அவங்க 2 பேர் பேரண்ட்ஸுமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். என்ன ஆனாலும் சரி, எங்க அப்பா யாரு தெரியுமா அப்படின்னு கிடையாது, என்ன ஆனாலும் இவங்க நம்மளை கூட்டு வந்துருவானுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். எனக்கு தெரியுமா இவனை? உங்களுக்கு தெரியும். சரி நீங்க கதை சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். இப்படின்ற திமிரில் இருக்கிறவன் தான் இவன். இவனுக்கு வந்து 18 வயசு 19 வயசு தான் ஆகுது. வீட்லயே எல்லாமே பண்ணுவான்.
வீட்டுலயே பொண்ணை கூட்டு வருவானுங்க, லவ்வர்ன்பானுங்க. யாருக்கு தெரியும்? வீட்லயே எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. பேரண்ட்ஸுக்கும் தெரியும். அவங்க மேல பெரிய கண்டிப்பு எல்லாம் ஒண்ணும் பெருசா இருக்காது. இது வந்து இது வந்து ரொம்ப ஷாக்கிங். இந்த பொண்ணை கூட்டு வரத கூட நான் ஒத்துக்கிறேன். இது மிகப்பெரிய ஷாக்கிங் எனக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வீட்டுல பீர் பாட்டில் 2 வச்சிருக்கான். ஃப்ரீசருக்குள்ள பீர் பாட்டில வச்சிருக்கான். அந்த அந்த பையனோட தங்கச்சி வந்து போய் ஃப்ரிட்ஜ திறக்குது, திட்டு உழுவுது. அப்படி அவ்வளவு திட்டு உழுவுது. அதை எதுக்கு திறக்கிற அப்படின்னு கத்துறான் போட்டு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த பீர் பாட்டில ஃப்ரீசருக்குள்ள வைக்க கூடாது அப்படின்ற அறிவு கூட இல்லாம அத வச்சு ஃப்ரிட்ஜே வெடிச்சு போச்சு. பாட்டில் எல்லாம் வெடிச்சு தெரிச்சிருச்சு. அப்பயும் அவங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா இல்ல, அவ்வளவுதானே, புது ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், அவ்வளவுதான் உங்களோட அதிகபட்ச ரியாக்ஷனே. சத்தியமா யாருன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு இவ்வளவு தெளிவா சொன்னது இல்ல, சொல்றேன் கேளுங்க. அதுவே இன்னொரு பையன், இன்ன வரைக்கும் அந்த பையன் வந்து ஒரு கோவத்திலையும் சரி எப்பயுமே சரி கெட்ட வார்த்தையே பேசுனது கிடையாது. ஒரு காபி டீ கூட குடிக்க மாட்டான். கேளுங்க, இது வந்து இன்னொரு பையன். என்ன ஸ்பாய்லர் பண்ற, சும்மாடுறா. கெட்ட வார்த்தை கூட பேச மாட்டான். என்ன நடந்தாலும் அவங்க அம்மாட்ட வந்து சொல்லிடுவான். தெண்டத்துக்குன்னு எதுவுமே பண்ண மாட்டான். உருப்படியா பெருசா எதுவும் பண்ண மாட்டான். அதுக்குன்னு இந்த வம்பிழுத்துட்டு வருது, போய் உருப்படாம விஷயம் பண்றது அப்படின்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். இப்ப அந்த 2 பசங்களுக்குமே கனெக்ஷன் இருக்கு. ஒரு பையன் என்ன பாத்தீங்களா, தருதலையா இருந்தானே, அவன் வந்து என் மாமங்காரன். எங்க பாட்டி வளர்த்தாங்க. ஒத்த பிள்ளையா போயிட்டான், ஒத்த ஆம்பளை பிள்ளையா, ஒத்த பிள்ளையா இல்ல, ஒத்த ஆம்பளை பிள்ளையா போயிட்டான் அப்படின்றதுக்காக இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்க. இந்த தங்கச்சி எடுக்க போய் திட்டு போனாங்க பாருங்க, அது இவங்களோட அம்மா. ஆமா, அவங்கதான் வளர்த்து இப்ப அவனுக்கு எனக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. தங்கச்சி வளர்த்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைலர் டூடன். ஆமா, என்ன ப்ரோ அம்பியை விட ப்ரோ பயங்கரமான கதையெல்லாம் வச்சிருப்பான் அவன். அது போ சொல்லுவான், கேளுங்க, நல்லா இருக்கும். அப்படி ஏன்னா வந்து எங்க அம்மா வந்து சோறு போட்டு மட்டும்தான் வளர்த்தாங்க, வேற எப்படியுமே வளர்க்கல. அதான் உண்மை. எங்க அம்மா வந்து இந்த ஒரு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்களே, இந்த சிற்பி வந்து தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு தானும் சிலையாவான் அப்படின்னு. இவன் தல ரெஃபரன்ஸ் அந்த சிலைய வந்து உண்மையிலேயே ஒரு உருவத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுதான் எங்க அம்மா. நான் சொன்னேன்ல, அவங்க அம்மா முற்போக்கா இருக்காங்க, ஒரு பயங்கரமான அம்மான்ட்டு. அதுக்கெல்லாம் காரணம் வாங்கின அடிகள் அப்படி, தான் பார்த்த ட்ராமடைஸ் அப்படி. அப்படி வந்து அவங்களே வளர்த்து, அவங்க எப்படி வளர்ந்தாங்களோ நீ அதே மாதிரியே வளர்றா அப்படின்னு. இந்த ஒரு சில லூசுத்தனமா இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவானுங்க, பிள்ளைக்கு கஷ்டத்தை காட்டாம வளர்த்துடணும், ஏன்னா வந்து வருங்காலத்துல வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட போறான், இப்பவே எதுக்கு இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. வருங்காலத்துல கொதி கொழுப்புல அலைவான், கஷ்டத்தை காட்டாமலே வளர்த்துதான். அப்படிலாம் எங்க அம்மா பண்ணவே மாட்டாங்க. என்ன கஷ்டம்னாலும் சரி கண்ணு முன்னாடி காமிச்சிருவாங்க. சொல்லியே ஒரு நாள் கூட அந்த கூட்டு வந்து உட்காந்து வச்சு அட்வைஸ் பண்றது, இந்த சமுத்திரகனி வேலையே கிடையாது. நான் என்ன கஷ்டப்படுறேன் நீ பாரு, அதுவே போதும், அத பார்த்தாலே போதும், நீ அந்த பக்கமே போக கூடாது, கெட்ட விஷயம் செய்யணும்னு ஒரு நாள் கூட தோணுது கிடையாது. இந்த சிகரெட் அடிக்கணும், தண்ணி அடிக்கணும், ஒரு செகண்ட் கூட தோணுதே கிடையாது. ஏன்னா அப்படி அது அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா என் வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். அப்படி அந்த குடினாலதான் வாழ்க்கையே மாறிச்சே. நல்லா இருக்கு, அது வேற விஷயம். அதனால அது இல்லைன்னா வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். நல்லா இருக்குமா இல்லைன்னா எனக்கு தெரியாது. அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க விருப்பம் கிடையாது, ஏன்னா இதுவே ஏற்கனவே நல்லாதானே இருக்கு. அப்படிதான் வந்து வளர்த்தாங்க என்னைய. அவங்க உங்க அம்மா எப்படி வளர்த்தாங்களோ அப்படி வளர்த்துருந்தா நானும் இந்நேரம் பீர் பாட்டில எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு தான் இருந்திருப்பேன். நேரம் நடு ரோட்ல எங்கேயாவது விழுந்து கிடந்துகிட்டு இருப்பேன். அவன் மலுமட்டையா ஃப்ரீசர்ல வச்சா, நீ கீழே வச்சிருந்திருப்ப. ஆமா, அதெல்லாம் பண்ணாம நீ எப்படி வேணா நினைச்சுக்க, நான் வந்து நல்ல பையன் தான்ப்பா அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நல்ல பையன் தான், நல்ல பையன் தான், நானே சொல்றேன், நல்ல பையன் தான்.
சூப்பர் ப்ரோ. அடுத்து இப்போ வரைக்குமே இந்த சிகரெட்டு தண்ணி எதுவுமே இல்லாம இருக்கீங்கன்னா பெரிய விஷயம் ப்ரோ. ஏன்னா அது இப்போ பசங்க செட்டு எப்படி இருந்தாலுமே எவனாச்சும் ஒருத்தனாச்சும் நம்ம கேங்ல இருப்பான். நம்ம கேங்குன்னு இருக்கும் கண்டிப்பா. ஒருத்தனாச்சும் என்ன மச்சான் தம் அடிக்கிறியா? என்னடா அந்த ஒரு தண்ணி போடுறா ஒரு போடுறா அப்படின்னு சொல்லுவானுங்க. நம்ம இல்ல வேணாம்னாலுமே குர்ரா பாத்துக்கலாம்டா போடுறா பாத்துக்கலாம்டா அப்படின்னுவான். ஸோ அது மாதிரிலாம் எல்லாத்தையும் தாண்டி எதுவுமே பண்ணாம இந்த இப்போ வரைக்குமே அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் விஷயம் ப்ரோ. என்னடே சாப்பிடுறியா? இல்ல வேணாம். அடுத்து யார்கிட்ட வந்து ஆரம்பிச்சோம்? அப்படியே வந்தோம். நான் சொல்லிட்டேன்ல. இப்போ நீங்க ரேன் ஃபுல்லி நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த பேரண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. அது வந்து என்ன சொல்றது? இப்போ டைலர் அண்ணா சொன்ன மாரியே இப்போ குழந்தைக்கு கஷ்டமே தெரியக்கூடாது அப்படின்னு வளர்த்தாங்கன்னா, அவன் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா என்ன சொல்றது? ஓ! இப்படியா பார்த்துக்கலாம். எல்லாம் டைம் இருக்கு பார்த்துக்கலாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்ல. நான்லாம் கஷ்டப்பட மாட்டேன். எனக்கெல்லாம் வேர்வையே சிந்தக்கூடாது. உட்காந்த இடத்துலயே இருந்து ஓபி அடிப்பேன். அப்படின்னு அந்த மாரி பேரண்ட்ஸ் வந்து அவன் அப்படியே பழகிட்டாங்கன்னா, அந்த லைஃபோட அந்த ஒரு மீனிங்கே அவனுக்கு தெரியாது. ம், ம், தான் ஏன் ம். ஏன் வாழ்றோம்? என்னத்துக்கு எதுக்கு பொறந்தோம்? நம்மளோட மோட்டிவ் என்ன? அப்படின்னு எதுவுமே தெரியாம, வருவான், இருப்பான், போயிருவான். அவ்வளவுதான். அப்படின்ற மாரி தான் இருக்கும். ம், ம். அவனுக்கு புடிச்ச ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி, அதுக்காக அவன் பண்ண தப்பு வந்துட்டே இருக்கும். அந்த தப்பையும் கண்டுக்காம திருப்பி திருப்பி பண்ணணும் அவன். சோ அதுக்கு ம், வந்து ம். பேரண்ட்ஸ் வந்து இப்போ இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்போ வீட்ல என்ன படிக்க போற? அப்படின்னு கேட்கிறப்போ, நான் வந்து படம் எடுக்க போறேன் அப்படின்னு அதெல்லாம் வேணாம். ஒண்ணு டாக்டர், இன்ஜினியர், மிஞ்சி போனா பேங்க் எம்ப்ளாயி, அப்படி இல்லன்னா தருதலையா போறது. எது எடுத்துக்க போற? அப்படின்னு கேட்பாங்க. ம், ம், ம். 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் தி வீட்ல நீ டாக்டர் தான் ஆவ அப்படின்னு சொல்லுவாங்க. ம், அது ம், ம். இந்தியன் பேரண்ட்ஸோட ஜெனடிக்ஸா என்னன்னு தெரியல. அந்த ஒரு தன்னோட வாழ்க்கை ஒரு குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விரும்புறது பேரண்ட்ஸோட அது அவங்களோட என்ன சொல்றது? அவங்களோட இஷ்டம் தான். ஏன்னா அவங்களோட குழந்தை, அவங்க குழந்தை நல்லா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா ம், அந்த ம். குழந்தைக்கு அது வரணும்ல. அவங்களுக்கு அதுக்கு தெரிஞ்சது ஒண்ணு. ம், 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 ம். நான் ஆசைப்பட்டேன், நான் படிக்கல. அதனால உன்ன படிக்க வைக்கிறேன், நீ படி. என் ஆசைய நிறைவேத்துப்பா அப்படின்றப்போ, அந்த எமோஷனல் பிளாக்மெயில் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செய்வான். செய்யறப்போ அந்த இடத்துல இன்ஜினியரிங்கே சேர்த்தாலுமே, அந்த இடத்துல அரியர் வந்துச்சுன்னா, அப்பவே சொல்லியிருக்கலாமேடா. நான் சேர்த்திருக்க மாட்டேனேடா. காசெல்லாம் வேஸ்ட்டுடான்னுவாங்க. அப்ப அந்த இடத்துலயே அவன் என்ன பண்ணுவான்? ஐய்யய்யோ! நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்ன்னு சொல்லிட்டு, நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள போயிடுவான். ம். நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள போயிட்டு அவன் என்ன பண்ணணும், இந்த சூசைடல் அந்த மாரி ஒரு தாட்ஸ்லாம் வர்றப்போ, ஒரு லிமிட்ட தாண்டிருச்சுன்னா, ஐயோ! நம்ம நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்ன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ரியலைஸ் பண்றப்போ அவன் இருக்க மாட்டான். ம். ஒரு விஷயத்த திணிக்கிறப்போ, அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு யாருக்குமே எங்க வீட்ல இப்பவும் என்னன்னா, நான் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டேன். ஆனாலுமே ம். நீ மெடிக்கல் பண்ணியிருக்கலாம்ப்பா எப்ப பாரு சொல்லுவாங்க. ம், ம், ம். அது அவ்ளோ இரிட்டேட்டிங்கா ஏன்னா எனக்கு எனக்கு வராது. ஏன்னா அது ஒரு டாக்டர் படிக்கணும்ன்றது அவ்ளோ ஈஸி இல்ல. எல்லாரும் அ. படிச்சிட முடியாது. அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். ம். இவன் படிப்பான்னு சொல்றப்போ, அது ஒரு ஒரு கட்டத்துல வெறுத்துருவோம். வாழ்க்கையே வெறுத்துருவோம். ச்சே! இவ்வளவுதான் இதுதான் வாழ்க்கையா? இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களேன்ற மாரி அவங்க ஒரு சின்ன வயசுல இருந்தே ப்ரோ நம்ம படிக்கிறோமா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம, அவன் நல்லா படிப்பான். அவன் டாக்டர் சேர்த்து விட்டா படிச்சுருவான். அப்படின்றப்ப நீங்களே தான் அப்படி மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா. அத அவங்க சொல்றனாலயே, ஐயோ! நம்மள இப்படி நம்புறாங்களா? நம்ம அப்படி கிடையாதே. சரி அப்படி மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு மாத்தலாம்ன்னு ட்ரை பண்ணி, ஒண்ணும் இல்லாம திருப்பி வந்துருவோம். அதேதான். அவங்க ஓகே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுப்போம். அது வராது. அது வரவே வராது. நமக்கு தெரியும். இப்ப மேத்ஸ் ஒரு ஒரு ஃபார்முலா ஒண்ணு போடுறோம். ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே புரிஞ்சிருச்சுன்னு இன்னொரு வாட்டி போடுறப்போ வராது. ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. இதே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது சிம்பு எனக்கு மாரி சிம்பு மாரி எனக்கு மேத்ஸ் வராதுங்க. வராதுங்க. ஏன்னா ஏன்னா எனக்கு எனக்கு மேக்ஸ் வந்தது. ஏன்னா எனக்கு மேத்ஸ் வந்து ஒழுங்கா சொல்லிக் குடுத்திருந்தாங்கன்னா, நான் ஏங்க இன்னும் இது மாரிலாம் இருக்க போறேன். அப்படின்ற அதுதான் ப்ரோ. இவனுக்கு இது இந்த அஃப்ரத் குவாடரோட ஒரு வீடியோ வரும் தெரியுமா? என் பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான் அப்படின்றப்போ, அது மாரி. அது விஜய் ஸ்டெப் இந்த சுறா ஸ்டெப் பார்த்துப்பா இந்த மாரியே ஆடணுமாப்பா? ஆமாப்பா ஆடுப்பா அப்படின்னப்போ, அந்த ரியாக்ஷன் அதே மாரி தான் ப்ரோ. அதே மாரி தான் இருக்கும் எங்க வீட்ல. சொந்தக்காரங்க முன்னாடி இவன் நல்லா படிப்பான். ஓ! மேத்ஸ் ம். போடுவான் அப்படின்றப்போ, நான் அ ஃபெயில் ஆயி டெர்மினல்லாம் ஃபெயில் ஆயி உட்கார்ந்திருப்பேன் ப்ரோ மேத்ஸ்ல. மேத்ஸ் ஆமா. சென்டம் அப்படின்றப்போ, ஆமா சென்டம். அப்படின்னு அங்க ஃபேக்கா இருக்கிறப்போ, ச்சே நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது ப்ரோ. ச்சே நம்ம இப்படிதான் ம். இவங்க இவ்ளோ நம்புறாங்களே நம்மள. நம்ம என்ன பண்ண போறோமோ அடுத்த லைஃப்ல? இவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம ஏதோ பண்ணி போய் நம்ம லைஃப் எங்கேயோ போயிடும். ஆமா.
அவங்களும் யோசிப்பாங்க, நம்மளும் யோசிப்போம். ஐயோ, இப்ப நம்ம ஒரு ரூட்லயே போயிருக்கலாம் போலயே, நம்ம ரூட்லயே. இவங்க சொன்ன ரூட்ல வந்து இப்ப லைஃப் நமக்கும் இல்ல, அவங்களுக்கும் இல்ல. எதுவுமே பண்ணாம தண்டமா வீட்ல உட்காந்துக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வெக்ஸ் ஆயிடுவோம் எல்லாருமே. அதாவது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 10 பொய் சொல்றோன்ற மாதிரி, ஒரு பொய்யை உண்மையாக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி 10 விதத்துல நம்ம பொய் சொல்லி திருப்பியும் அதே நிலைமைக்கு தான் திருப்பி வரும். அதேதான், இது பசங்களுன்னு தாண்டி பொண்ணுங்க, இந்த பொண்ணுங்க தான் ரொம்ப மோசம். லவ் பண்ணக்கூடாது, பசங்கிட்ட பேசக்கூடாது, ஒரு ஒரு கட்டுப்பாட்டோடயே வளர்ப்பாங்க. ஆனா இப்போ கம்பேர் பண்றப்போ, இப்போ இந்த மொபைல் போன்லாம் வாங்கி தர்றது, இந்த ஒரு ட்ரஸ்டபிள் அதெல்லாம் இருந்தாலுமே ஒருபடியே வச்சுப்பாங்க. யார்கிட்ட பேசுற, போனை எட்டி பாக்குறதுன்றப்போ அவங்களோட பிரைவசி எங்க பாதிக்குதுல்ல. பொண்ணுங்க நின்று பசங்களுக்கும் இப்போ மொபைலை பார்த்து கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு இருந்தா போதும், என்ன பொண்ணுகிட்ட பேசுற, லவ் பண்றியா அப்படின்னுவாங்க. அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, சிரிச்ச ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது தப்பா ப்ரோ? அதுதான், அது இப்போ ஸ்கூல்லயுமே அதே மாதிரிதான். இப்போ ஒரு பொண்ணுகிட்ட பேசினா என்ன பொண்ணுகிட்ட பேசுன்னு சொல்லிட்டு பிடி அடிப்பான், பிரின்சிபல் ரூமுக்கு இழுத்துட்டு போவானுங்க. ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாவே இருக்க கூடாதா? ஒரு பேரண்டா வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேசலாம் தப்பு இல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட பேசலாம் தப்பே இல்ல. லவ் அது வேற, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அது 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 வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ப்ரோ கொஞ்சம் இந்த குட் டச் பேட் டச்னு எடுத்து சொல்ற மாதிரி இதையுமே எடுத்து சொல்லணும் அவங்க அந்த மாதிரி. ஸோ அண்ட் வந்து இந்த பொண்ணுங்களோட இந்த ஃபீலிங், இந்த என்ன சொல்றது, அந்த மாதவிடாய் பிரச்சனை ஒன்று வரும்ல ப்ரோ உங்களுக்கு, அதையும் அவங்க எடுத்து சொல்லணும். அதை வாயை முடிக்கிட்டு அதெல்லாம் பார்க்கணும்னா என்ன பேசுற என்ன அப்படின்னு. எங்க தெரிஞ்ச வீட்டுல ஒரு பையன் வந்து வீட்டுல போட்டு அடிச்சிருக்காங்க அவங்க அப்பா அந்த பையனை. எதுக்குன்னா அந்த அம்மா என்னதுமா அதோ எடுத்துட்டு போறீங்க, அதோ கவர்லன்னா இங்க இது விஸ்பர் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்றாங்க, கவர்ல சுத்தி வாங்கிட்டு வாப்பா அப்படின்றாங்க. அம்மா இது என்னதுமான்னு கேட்டுன்னுக்குறான். அவங்க அப்பா டென்ஷன்ல போட்டு அவனை போட்டு அடிச்சிருக்காரு. அவனுக்கு அது தெரியல, என்னன்னு தெரியல, அவன் போட்டு அடிச்சிருக்காரு. தெரியலன்னா தெரிஞ்சுக்க சொல்லணும். ஒரு நிமிஷம், இதுதான்டா தம்பி சொல்லணும். சொல்றது தப்பே இல்லையே. இப்போ ஒரு லைஃப்ல அவனுக்குன்னு ஒரு லைஃப் அமையறப்போ கண்டிப்பா ஒரு பொண்ணோட தான் குடும்பம் நடத்தி ஆகணும். அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அந்த ஃபீலிங் வரப்போ என்ன இது புதுசா இருக்கு, என்ன ஐயோ ஒரு மாதிரி அவன் தப்பா ஒரு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணானா அந்த பொண்ணோட ரியாக்ஷன் இந்த மாதிரி இருக்கும், யோசிச்சு பாருங்க. அவங்க அம்மாக்கோ ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தாலுமே ஒரு இதுதான்ப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த மென்சுரல் சைக்கிள் பிரச்சனை எல்லாம் இருக்குப்பா, அதெல்லாம் புரிஞ்சுக்கப்பா, அவங்க அப்படிதான், அவங்களுக்கு அப்படிதான், நம்ம தான் அவங்கள அனுசரிச்சு போனோம். அதுவும் அந்த டைம்ல தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம அம்மாக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வரப்போ உட்காந்து அவங்கள போட்டு வேலை வாங்கினே இருப்போம் நம்ம. இது பேரண்ட்ஸ் சைடுமே அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கும் ஒரு டாலரன்ஸ் ஒண்ணு இருக்கும்ல. நம்ம அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும், அவங்க அம்மா கிச்சன் நின்று வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, காலைல இருந்து நிக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லஞ்ச் பண்ணணும், டின்னர் பண்ணணும், டீ கேட்டா டீ போட்டு தரணும், ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்க சைடும் ஒரு இது இருக்கு, நம்ம சைடும் ஒரு நியாயம் இருக்கு. பட் இந்த சைடு இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா நமக்கானது தான். ஸோ வந்து டாபிக்கை தாண்டி போயிட்டோம் இல்ல கரெக்டா பேசுறீங்க. ஸோ அதுதான், இப்போ ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த கத்து தரணும் ப்ரோ. நல்ல விஷயத்தையும் தாண்டி எந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் கத்து தரணும். நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்களா மிஷ்கின் சாரோட கதை, இந்த தெரிஞ்சுக்க இந்த வயசுல ஏதோ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்கான் அப்படின்னு. அது ஒரு குட் வே ஆஃப் பேரண்டிங் ப்ரோ. ஏன்னா அந்த ஒரு யங் ஏஜ்ல தான் அந்த ஒரு எல்லா ஃபீலிங்ஸுமே வரும் எல்லாருக்குமே. அதெல்லாமே மிஸ்கினோட பேரண்ட்ஸ் ஒரு பயங்கரமான அம்மாவோட அவங்க அப்பா அதுக்கு மேல ஆளு ப்ரோ. ஒரு படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அவங்க படம் பார்க்க போறாங்களாம் அவங்க அப்பாவும் மிஸ்கினும். படம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே கேட்கறாங்களாம், படம் எப்படி தம்பி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, அப்போ இன்னொரு ஷோ போலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஷோ போறாங்களாம். அவங்க அப்பா தான் அவனுக்கு மிகப்பெரிய ஆளு. அவருக்கு அவர் பண்ண விஷயம் எல்லாம் தான் இப்ப மிஸ்கின் இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறதுக்கு இவர் தான் காரணம். கேட்க நல்லா, உண்மையிலேயே கேட்க நல்லா இருக்கு. இதை நான் பெருமைக்கு சொல்லல, எங்க அப்பாவும் மோஸ்டா தியேட்டருக்கு தான் மோஸ்டா படம் எல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவா படத்துக்கு போலாம் கூட்டிட்டு போயிடுவார் ஃபேமிலியோட. இல்லைன்னா இந்த போய் படத்துக்கு போயிடுனா படம் ரிலீஸ் ஆயிருக்கு சரி போய் பசங்களோட போய் பாத்துடுவா, நான் தனியா போய் பாத்துடுவான். எங்க அப்பாவால எனக்கும் இந்த பிலிம்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. எனக்கு என்ன எங்க அம்மாட்ட கேக்குறப்போ, அம்மா என்னம்மா எங்க அப்பா இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு கேக்குறப்போ, எங்க அப்பா ரிசல்ட் வர டைம்ல உட்காந்து சொல்றாரு, சின்ன வயசுல நான் போகாத தியேட்டரே இல்லடா, எல்லா ஹிந்தி படம் மலையாளம் இங்கிலீஷ் எல்லா படமும் உட்காந்து பாப்பேன் தியேட்டர்ல பசங்களோட போயிட்டுன்றப்போ அந்த இடத்துல எனக்கு நம்மளும் அவரோட வழி ஃபாலோ பண்றோம் அப்படின்ற ஒரு ஓகே. எங்க அப்பா ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. ஓகே, இது ஒரு குட் வே ஆஃப் பேரண்டிங். அது எனக்கு அது சந்தோஷமா இருந்தது எனக்கு.
எல்லாத்தையும் ஷேர் பண்ணாரு. அந்த அவருக்கு நடந்த விஷயத்தையே ஷேர் பண்ணாதான் ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. அதுதான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு நீங்க சொன்னீங்களே ப்ரோ, இன்ஜினியரிங் எடுத்தேன், மேக்ஸ்ல வந்து கம்மியா போச்சு, இப்போ வந்து இப்படி சொல்றாங்க எடுக்காமலே இருந்துக்கலாம் அப்படின்னு. நான் வந்து பயங்கரமான வேலை செஞ்சு விட்டேன் படிப்பு விஷயத்துல. நீ என்ன பண்ணீங்க? எல்லா எல்லா விஷயத்தையும் வந்து நான் எப்படின்னா, இவர் லீவாய் வேற போயிட்டாரு. நான் வந்து கரெக்டா எங்க அம்மா சொல்றத செஞ்சா என் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கும். ஒரு கஷ்டம்னா தெரியும், ஆனா நான் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். கரெக்டா அப்படியே ஜாலியா போயிட்டு இருந்திருப்பேன். ஆனா நான் கேட்க மாட்டேன். நானா செஞ்சு நாசமா தான் போவேன் அப்படின்ட்டு முட்டாள்தனமா முடிவெடுக்க வேண்டியது. இந்த தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற ஆமா, மாதிரியா? அப்படியேதான். இந்த ஸ்கூல் சேர்ற அப்படின்னாங்க. இல்ல நான் இங்க சேர்றேன். ஏன்? சப்ப ரீசன் சப்ப ரீசன். அந்த இடத்துல அட்மிஷன் போடுறதுக்கு நின்ன வந்து மிஸ் வந்து அழகா இருந்தாங்க. அவங்க வந்து நமக்கு பாடம் எடுப்பாங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன். அந்த ஸ்கூலும் ஒரு ரீசன் நான் இப்படி இருக்கிறதுக்கு. போட்டு தாக்கிருச்சு. லோன்லினஸ்னா என்ன அப்படின்னு, இந்தா கத்துக்க, லோன்லினஸ் வச்சுக்க அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துருச்சு அந்த ஸ்கூலு. அப்படி எங்க அம்மா சொன்ன ஸ்கூல்லயே சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் தோணுது. ஆனா நினைச்சு வருத்தம் எல்லாம் பட மாட்டேன், சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் காலேஜ் சேர்ந்தப்ப நான் தேடின கோர்ஸ் வந்து கிடைக்கல. தேடுன்னு தேடுறேன், கிடைக்கல. கடைசியா ஒரு இந்த காலேஜ் பேர்லாம் சொல்ல வேணாம், ரொம்ப மோசமான காலேஜ். அதுவும் அந்த ஊர்ல பக்கா கிராமம். எனக்கு வந்து நான் பெரிய இவெல்லாம் கிடையாது, அப்படியே சொல்லிடுறேன். கிராமம்லாம் அவ்வளவா எனக்கு பிடிக்காது. ஒண்ணுமே இதுக்கு என்னடா பெரிய கிராமம் கிராமம்னு இதா பேசுறீங்க? கிராமம் இல்லைன்னா நம்ம இல்ல, அது சரி. அதுக்குன்னு கிராமத்தை பத்தி பெருமை பேசுற அளவுக்கு எல்லாம் கிராமத்துல ஒண்ணும் கிடையாது, இங்கேயும் ஒண்ணும் கிடையாது. கிராமத்துல போய் காலேஜ்ல சேர்ந்துட்டேன். அப்பா போட்டு தாக்குன்னு தாக்குறேன். எங்க ஸ்கூல்ல முடிஞ்சது பத்தாதுன்னு இந்த காலேஜ்ல வேற வந்து இப்படி போட்டு. அதுவும் நான் 3 மாசம் லேட்டு காலேஜ் சேர்ந்ததுக்கு அவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. ஃபைனை போட்டுட்டு சேர்த்துக்கிட்டாங்க. லேட்டரல் என்ட்ரியா? அப்படி இல்ல ப்ரோ, நான் சேர்ந்ததே ஃபர்ஸ்ட் இயரே வந்து எப்போ ஜூன் ஜூலைல ஆரம்பிக்கும்னா நான் போய் நவம்பர்ல சேர்ந்தேன். காலேஜ் ஒத்துக்கிட்டாங்க, சரி இருந்துக்கப்பா அப்படின்னு. ஏன்னா அது அவ்வளவு டம்மி காலேஜ். நீங்க தேர்ட் இயர் முடியும் போது கூட போய் சேர்ந்தீங்கன்னா கூட பரவாயில்லப்பா சேர்ந்துக்க, இருந்தா ஒரு 500 ரூபாய் ஃபைனு, அதை போய் கட்டிட்டு வந்துரு அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. அந்த காலேஜ்ல போய் சேர்ந்து அந்த காலேஜ்ல ஆளே காணோம். காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கே தவிர வேற எதுவுமே இல்ல. டீச்சர்ஸும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல. ஒரு கிளாஸுக்கு என்னோட கிளாஸ்ல நான் எடுத்த கோர்ஸ் வந்து சைக்காலஜி எடுத்தேன். ஃபர்ஸ்ட் இயர் சைக்காலஜில 3 பேர் தான். பிஎஸ்சியா ப்ரோ? பிஎஸ்சி சைக்காலஜியா? ஆமா, ஓகே. அது எடுத்தேன். ஃபர்ஸ்ட் இயர்ல 3 பேர் தான். நீ என்ன கேட்ட படி அப்படின்ட்டாங்க. சரி நான் ஒண்ணு வேற காலேஜ் மாத்துங்கன்னுலாம் சொல்லல. சரி நான் இங்கேயே படிக்கிறேன், இங்க ரூம் எடுத்து கொடு அப்படின்னேன். சரி நாங்க ரூம் எடுத்து, எதுவுமே ஒத்து வரல. சாப்பாடு ஒத்து வரல, ரூம் ஒத்து வரல, ஃப்ரெண்ட்ஸ் ஒத்து வரல. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ எப்பவுமே ஒத்து வராது. இந்த லீவாய் மாதிரி 1 2 பேர் கிடைச்சாதான். எதுவுமே ஒத்து வரல. பயங்கரமா உடம்பு முடியாம போய் 60,000 ரூபாய்க்கு செலவு வச்சிட்டேன். 3 மாசத்துல 60,000 ரூபாய்க்கு செலவு. காலேஜ் சேர்ந்தது பத்தாதுன்ட்டு. எங்க அம்மா அதுக்கும் திட்டவே இல்லை. இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. எதுக்கு இந்த செலவு அப்படின்னு தான் கேட்டாங்க. நீ சேராம ஒரு வருஷம் சும்மா கூட இருந்திருக்கலாமேடா அப்படின்றாங்க. செலவு கம்மியா இருக்கும். அடுத்து நான் மறுபடியும் இன்னொரு காலேஜ், நான் இது வேணாம் எனக்கு பிடிக்கல, நான் வேற காலேஜுக்கு போறேன் அப்படின்ட்டேன். அந்த கோர்ஸை மறுபடியும் அப்படியே லேட்டரலா மாத்த முடியுமானா அதுக்கும் சான்ஸ் கிடைக்கல. சரி உன் இஷ்டம் போலவே என்ன முடிவை எடு அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நான் இது எனக்கு வேற கோர்ஸ் கொடுத்ததுன்ட்டு அதுல போய் சேர்ந்தேன். அதுல சேர்ந்ததுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. ஃபீஸ் அந்த காலேஜோட அதிகம். சரின்னு அப்பயும் கட்டிட்டோம். அதுக்கும் திட்டல. படிப்பு விஷயமா எதுவுமே திட்டுறதே கிடையாது. படிப்பு விஷயத்துல எதுக்குமே திட்ட மாட்டாங்க. அதுவும் படிப்பு விஷயத்துல சுத்தமா திட்ட மாட்டாங்க.
என்னமோ படிச்சுக்க, கடனை வாங்கி கூட ஃபீஸை கட்டியாச்சு, கடனையும் அடைச்சாச்சு. சரி இனிமே ஒண்ணும் இல்ல, ஒழுங்கா படிச்சுக்க, இதுலயும் மறுபடியும் மாத்தணும்னு சொன்னேன்னா என்னால மாத்த முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த காலத்து பெரிய இதெல்லாம் இல்ல, மறுபடியும் நான் மாத்துங்கன்னு சொன்னேன்னா அவ்வளவுதான். நான் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து சைக்காலஜி மேல இருந்த ஆர்வம் போகல. சரின்ட்டு நான் இதை வந்து டிஸ்டன்ஸ்ல போடுறேன் அப்படின்னு. உடனே சரி போட்டுக்க, உன்னால படிக்க முடியுமா அப்படின்னாங்க. படிக்கலாம், முன்னாடியே அப்படிதானே படிச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் படிச்சிடலாம் அப்படின்ட்டு. சரி போட்டுக்க அப்படின்ட்டு வா போவோம் அப்படின்ட்டு சென்னைக்கு போய் அதுக்கும் அட்மிஷனை போட்டு விட்டு வந்துட்டோம். இப்ப நான் ஒரே நேரத்துல சைக்காலஜியும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், மைக்ரோ பயாலஜியும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மொத்தத்துல நீ படிச்சு முடிச்சிரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லுவாங்க. நீ படிக்காம எப்படி, அதெல்லாம் கிடையாது, நீ கண்டிப்பா படிச்சிருவ, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இவங்க இத படி அப்படின்னு ஒரு கூட சொன்னதே கிடையாது. அவங்க ஏன்னா அவங்களுக்கு நடந்தது, அவங்க பிடிச்ச படிப்பை மட்டும் படிச்சிருந்தாங்கன்னா வாழ்க்கை மறுபடியும் வேற மாதிரி இருந்திருக்கும், பயங்கரமா இருந்திருக்கும், வேற லெவல்ல இருந்திருக்கும் வாழ்க்கை. அவங்க பிடிச்ச படிப்பை படிச்சிருந்தாங்கன்னா. அப்படி படிக்க விடாம இந்தா இந்த கோர்ஸ்ல தான் ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு கொண்டு போய் சேர்த்து விட்டான். கருமம். எங்க அம்மா ஒன்னும் அதுலயும் மொக்க கிடையாது, டாப் படிச்சாங்க. அதுலயும் என்ன படிப்பா இருந்தாலும் சரி அதுலயும் போட்டு போய் எதை பிடிச்சதை செய்யணும்னு கிடையாது, செய்யறது எல்லாமே புடிச்சுதான் செய்வாங்க. பிடிக்காத வேலையா இருந்தாலும் அது புடிச்சு போயிடும், அப்படி செய்வாங்க ஒரு வேலையும். அதை படிச்சு வந்து இப்படி நிக்கிறாங்க. அதனால என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எனக்கு வந்து நான் பிடிச்சதை படிக்காம போனாலும் இப்படி இருக்கேன், நீ எப்படி போனாலும் சரி, ஆனா நீ பிடிச்சதை செய் அப்படின்ட்டு. என்ன கோர்ஸா இருந்தாலும் சரி நீ படி, நான் ஃபீஸ் கட்டுறேன், நீ படிச்சா மட்டும் போதும், அதை மட்டும் சொல்லிட்டாங்க. சூப்பர். அது அது ஒரு நல்ல அம்மா பத்தி சொன்னீங்க. அது அவங்க பிடிச்சது செய்யணும், நல்லா கிடைச்சதை நல்லா பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அது நல்ல ஒரு கேரக்டர் ட்ரைட். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரி இது இல்லை. எனக்கு வந்து இப்போ இன்ஜினியரிங் கூட நான் எடுத்தேன் அப்படின்னு, ஏன்னா எனக்கு ஒரு கம்ப்யூட்டர்ஸ் மேலே ஒரு சின்ன ஆர்வம் இருந்ததுனால இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைட் போயிருக்கேனே தவிர, இல்லைன்னா இது இப்போ இந்த பக்கம் தப்பி தவறி கூட வந்திருக்குமானே, வந்தாலும் இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது. எது கடமைக்கு படிச்சிருப்பேன், அரியர் கூட விழுந்திருக்கலாம் மேபி, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கேன் இந்த நிலைமை. பட் அந்த பிடிச்சது செய்யணும் அந்த கேரக்டர் மோஸ்ட்டாக யார்ட்டையுமே இருக்காது. அந்த கேரக்டர் ட்ரீட் எனக்கு இது வேணும்னா இதான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய எல்லாருமே முக்கால்வாசி பேர் அடமெண்ட்டாக தான் இருப்பாங்க. சரி அப்படியே நான் இதுக்கு ஃபுல்லா இதுலயே வர மாதிரி சொல்றேன். மேரேஜ் கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு வயசாகல, லவ் பண்றதுக்கு வயசு தேவையில்ல. எங்க வீட்டுல வந்து என்ன நடந்தாலும் சொல்லிடுவேனே, அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. நான் சொல்லாமலே ஃபர்ஸ்ட் அந்த கருமை வந்து தெரிஞ்சிருச்சு வீட்டுல. எங்க அம்மா எதுவுமே சொல்லல. ஃபர்ஸ்டே சொன்னாங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அவ வேணாண்டா, நல்லா இல்ல, வேற நல்ல பொண்ணா பாத்துக்கலாம் அப்படின்னு. நான் தான் கேட்கல, போய் அந்த டாக்ஸிக் குழியில போய் விழுந்துட்டேன். இப்ப நடந்ததா? அட அது முன்னாடி நடந்ததுங்க, 2.5 வருஷத்துக்கு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. திருப்பியும் நானும் தலைகீழாக தான் குதிப்பேன்ற மாதிரி திருப்பியும் இதுலயும் விழுந்துட்டீங்க. ஆமா, இப்ப ஃப்ரெஷ்ஷா போட்ட சாணி மாதிரி இப்போ ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓஹோ, ஏகப்பட்ட ஆபரேஷன் டைலரோட முதுகுல. கேளுங்க அவங்க அப்பயே சொன்னாங்க, இப்பா வேணாண்டா, வேற நல்ல பொண்ணா பாத்துக்கலாம் அப்படின்னு. நான் தான் கேட்கல. வீம்பு புடிச்சிருச்சு, அவ என்கிட்ட பேசுறா அப்படின்ற ஒரு மொக்க ரீசனுக்காக நான் ஒன்னும் சப்பையானா இல்ல, எவ்வளோ உண்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு உண்மையா இருந்தேன். எப்படிலாம் ஒருத்தன் ஒரு லவர் கூட வந்து டச்ல இருப்பானோ, எப்படி மதிப்பானோ அப்படிலாம் நான் இருந்தேன். எனக்கு வந்து வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டான். போறவன இப்படித்தான் இருக்காங்க. இந்த வல்லவன் படத்துல ரீமாசன் வருவாரு, அவளுங்க மாதிரியே தேடி போய் விழுவுறேன். ஆக்சுவலா அவ எப்படி இருப்பாளோ அவள மாதிரியே இருப்பான் ப்ரோ இப்ப இருந்த. அந்த அளவுக்கு டாக்ஸிசிட்டிய வந்து காட்டல, அதுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருச்சு. அப்பயும் நான் வந்து லைட்டா காட்டுறப்பே பையன் அப்படியே நவுந்துட்டான். டைலர் ஆர்த்தர் வந்து திருப்பி அதே பொண்ணு கூட நீ கமிட் ஆயிட்டியா அப்படின்னு கேக்குறாருப்பா. அதுக்கு நீ பதில் சொல்லிடு. என்ன கேக்குறாரு? அதே பொண்ணு கூட திருப்பி நீ இப்ப கமிட் ஆயிட்ட தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
அட ஏன்பா நீ ஏற்கனவே பட்டது போறதா? அஹ் ஏற்கனவே ஒரு தெரிஞ்சா தடவை சரி சரி மறுபடியும் எல்லாம் போக மாட்டேன்டா. அவ்வளவுதான்டா, திரும்ப அவளே வந்தாலும் நான் போக மாட்டேன்டா. அப்படின்னு சொன்னா திருப்பி போயிட்டு திருப்பி விழுந்துட்டு வாங்கிட்டு திருப்பி வந்து உட்காந்துருக்கான். கமான் கபிலா கமான். ம் சரி ஓகே 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 சரி, ஓகே. நான் என்ன சொல்ல இருங்க என்னோட ஒரு பெரிய கதை நான் இருக்கு, அதை நான் கடைசியா போறேன். அதுக்குள்ள போனேன்னா உங்களை யாரையும் பேச விட மாட்டேன். அது அப்புறம் வரேன். இது அது என்ன வந்து கதைன்னு உனக்கு தெரியும் டெய்லர். சரி சரி நீ முடிக்க விடுறா என்னைய. ம், ம், ம். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க பெருசா ஒண்ணும் எடுத்துக்கல, சரி பண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னா இருந்தாங்க. நான் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் லவ்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா போயிட்டே இருந்தா மட்டும்தான் அது லவ். முடிஞ்சிருச்சுன்னா அது ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து டெய்லி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன் நான். லூசு மாதிரி அழுதுகிட்டு இருப்பேன். எங்க அம்மாவும் பார்த்துட்டு இருப்பான், ஏன்டா எதுக்குடா அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம், நீ இப்பவே இப்படி அழுதுகிட்டு இருக்கே, அதெல்லாம் வந்து நாளைக்கு உருப்பிடுமா, தேவையா உனக்கு, நீ எதுக்கு முதல்ல நீ அழுகுற, சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் லவ் பண்ணணும், நீ டெய்லியுமே அழுதுகிட்டே இருக்கிறிய அப்புறம் எதுக்காக நீ லவ் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. தடவை எனக்கு அப்ப புரிஞ்சுது. நான் அப்ப அழுதுகிட்டு இருக்கிறதையும் ஒரு இப்படி இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அப்படி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு புத்தி வந்துச்சு, எதுக்காக நம்ம அழுகணும், அழவே கூடாது, நீ என்ன தப்பு பண்ண, தப்பே பண்ணி நீ எதுக்கு அழுகுற, எல்லா தப்பையும் அவதான் பண்ணா, உன் மேல போட்டு திணித்து உன்னைய அழ வச்சுக்கிட்டு இருக்கா, மீண்டும் மீண்டும் அழ வச்சு வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படின்னா மீண்டும் மீண்டும் மாறிட்டாங்க. ம், ம். நம்ம கஷ்டப்படுத்தி பாக்குறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரா மாறிட்டா. நான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓ ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கா அப்படின்ட்டு. நானாதான் அதை ம். புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், யாருமே கத்துறல, முதல்ல இருந்தே டாக்ஸிக்கா தான் இருந்திருக்கா, அது எனக்கு தெரியல. அப்புறம் போக போக உனக்கு ரொம்ப உனக்கு வந்த பாரு எல்லாம் டாக்ஸிக்கே வந்திருக்கா பாரு. அவன் மூஞ்ச போக பார்த்தா தெரியுது போக போல, இவனை போடலாம் சார், இவன் தான் கரெக்டா இருப்பான் அப்படின்ட்டு. ரொம்ப இந்த டாக்ஸிக் ஆகி வடிவேல் என்னால ப்ரோ, சொல்லுங்க bro. எவ்வளவு அடிச்சாலும் இந்த தாங்குறான்டா. வடிவேல் டெம்ப்ளேட் அப்படி. அஹ் சொல்லுங்க சொல்லுங்க டெய்லர், கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப டாக்ஸிக் ஆகி சரின்னு எங்க அம்மா வந்து அப்படி இவ்வளவோ சொல்லவே இல்ல, இத பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு. அப்புறமா நானே ம், புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், சரி அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கிட்ட எதுவும் சொல்லாம இருக்காங்க, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து முட்டாத்தனமா இருக்கக்கூடாது, அதை வந்து வெளியே ம், வந்துருவோம் அப்படின்ட்டு ம், அதை வந்து முடிச்சுட்டேன். வேணாம், ம், இந்த பக்கம் இனிமே போவேணாம் அப்படின்ட்டு. ம், ம், இதுவே ம், வந்து மத்த பேரண்ட்ஸா இருந்திருந்தாங்கன்னா முதல் நாள் அந்த போனை பார்த்தப்பவே போனை தூக்கி போட்டு உடைச்சு குப்பையில எரிஞ்சு நீ வேற ஸ்கூலை மாத்து அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இது எதுவுமே ம். பண்ணாம என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும், அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதான் சொல்லிட்டேன்ல, அவங்க இது அம்மா வந்து வந்துட்டு ஒரு பயங்கரமான முற்போக்கு. நம்ம அயன் படத்து, அது அயனா வாரணம் அயன் படத்து அப்பா மாதிரி. இங்க இருக்கிற அமெரிக்கா போயிட்டு வன்ற மாதிரி. அமெரிக்கால போய் செருப்படி வாங்கினாலும் சரி. அஹ் சினிமா இருக்குன்னு பார்த்தா ரியல் லைஃப்லயும் இருக்காங்கன்றப்போ சந்தோஷமா இருக்கு ப்ரோ கேக்குறதுக்கு. இது சினிமா நான் கூட கௌதம் மாசம் என்ன கௌதம்னா ஒரே ஓலா இருக்குண்ணா, என்னண்ணா என்னாலே நம்ப முடியலண்ணா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ரியல் லைஃப்ல கேக்குறப்போ பரவாயில்ல இருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. அதான் நான் கூட யோசிச்சு என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தேன், எவ்ரி ஒன் இஸ் லிவிங் இன் கௌதம் வாசுதேவன் மூவி, நம்ம மட்டும் ஏன்டா பாலாபுரத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இது நம்ம விதி ப்ரோ, அப்படிதான். அடி வாங்கணும்னா அடி வாங்கிட்டு ஆகணும். சரி ஓகே, அதுக்குள்ள போக வேணாம். நான் ரொம்ப ஒன்னும் கக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. சொல்லுங்க டெய்லர், முடிச்சிங்களா? அவ்வளவுதான் ப்ரோ, மத்த பேரண்ட்ஸா இருந்தா இப்படி இருந்திருப்பாங்க. ஆனா எங்க அம்மா வந்து இந்த மாதிரி டாக்ஸிசிட்டியை வந்து திணிக்காம, எதையுமே திணிக்காம, எப்படியோ நீ பட்டாலும் அது உனக்கு வந்து கஷ்டம் கிடையாது, அது வந்து உனக்கு ஒரு பாடமா தான் அமையும், கஷ்டப்பட்டுக்க, ம், அதை வந்து கத்துக்க, ஆனா மறுபடியும் அந்த மாதிரி தப்பு பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ம், ஒரு தடவை பட்டுட்டேல, ம். தெரிஞ்சிருச்சுல, சரி இதுக்கப்புறம் நீ மறுபடியும் அதை பண்ணிடாத, அதை பண்ணேன்னா அப்போ வந்து உண்மையிலேயே உனக்கு தான் அறிவு இல்ல, அந்த இடத்துக்கு வந்து நீ யாருக்கும் இடம் கொடுத்துறாத, உன் அறிவில்லாதவன் அப்படின்னு நீ வேற யாருக்கும் ப்ரூவ் பண்ணிடாத
நீ யாருன்னு உனக்கு தெரியும், உன் மதிப்பு என்னன்னு உன்னை தெரிஞ்சவங்க உன்னை விட்டு போக மாட்டாங்க, உன்னை வந்து தப்பாவும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்க. லூசுத்தனமா இப்படி யார வரவு போறவட்டெல்லாம் ஏமாந்துட்டு இருக்காத இப்படிலாம் சொன்னாங்க. ஆண்ட்ரியா மாதிரி இருந்திருக்கீங்க. சரி, அதை விடுங்க. உடச்சுங்க ஆண்ட்ரியா மாதிரி. எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து எனக்கு இந்த லவ்ன்ற விஷயத்துல எங்க வீட்டுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ்லாம் இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல நம்ம ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருந்தோம் தெரியுமா ப்ரோ? கேக்குதா? ஹலோ, சொல்லுங்க. கேக்குது கேக்குது கேக்குது. ஸ்டார்டிங்ல பேசும்போது இந்த பையன் நல்லா படிப்பான், படிக்காத பையனை கூட படிப்பான்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நான் வந்துட்டு பொண்ணுங்கள்ட்ட பேசாத பையன் தான். பொண்ணுங்கள்ட்டே பேச மாட்டான். லவ்வா அதெல்லாம் இவன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே என்னை வந்து போர்ட்ரேட் பண்ணி என்னை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே. இப்ப கூடவே என்கிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தைகள் என்னன்னா, எனக்கு தங்கச்சி இருக்கா, என்னடா இது காலங்கள்ல இப்படி போயிட்டு இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, உன நினைச்சு இல்ல தங்கச்சி நினைச்சாதான் பயமா இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. குத்தி குத்தி காமிப்பாங்க என்ன. எனக்கு ஒண்ணுமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன், அப்படியே வளர்த்து நான் அப்படியேதான் இருக்கேன் கடைசி வரைக்குமே. இந்த அன்னைக்கு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல நானே எங்க வீட்டுல எல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்ப கூட எல்லாம் இந்த காலேஜ் லீவ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போற டைம், இப்ப என்ன பஸ் ஏத்துக்குள்ள வராங்க. அப்ப சொல்றாங்க, 2 3 ஜோடி ஜோடியா அலைஞ்சிட்டு இருக்காங்க. பாருங்க, எங்க அப்பா சொல்றாங்க, பாருங்க எல்லாம் எப்படி அலைஞ்சுட்டு இருக்காங்க ஜோடி ஜோடியாண்டு. எல்லாருமே லீவை மாதிரி இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொல்லியே என்ன அப்படி வளர்த்தனால எனக்கு அந்த விஷயத்துல வந்துட்டு அவ்வளோக்கும் எங்க வீட்டு சொல்றதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நான் என்னோட நீங்க இந்த பாட்காஸ்ட்லயே பங்க பாத்தீங்கன்னா என்னுடைய கதைகள் இருக்காது. அது ஏன்னு காரணம் பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு எத்தனாவது வரைக்கும் ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு நான் எங்க அம்மாச்சிட்ட வளர்ந்தேன். அப்புறம் ஒரு 3 வருஷம் தான் எங்க அம்மாட்ட வளர்ந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் சுச்சுவேஷன் அங்கங்க தாவிக்கிட்டே இருந்தேன். ஒரு இடத்துல இல்ல. ஆக்சுவலா நான் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஒரு 8 ஸ்கூல்ல படிச்சேன். 8 9 ஸ்கூல்ல படிச்சேன். அதனால நான் ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க மாட்டேன். வீட்லயே இருக்க மாட்டேன். ஹாஸ்டல்ல படிச்சிருப்பேன். இல்ல எங்க அம்மாச்சி கூட வீட்டுல இருந்திருப்பேன். அந்த மாதிரிதான். அதனால வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், இவன் வந்துட்டு நான் வீட்டு கூட அவ்வளவு சோசியலைஸ் ஆக மாட்டேன், வீட்டுல இந்த பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது, பேரண்ட்ஸோட இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் தெரியும் தெரியும். அதனால அவங்க என்னை விட்டுட்டாங்க தனியா. இவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் போல, ஏன்னா நானே ஒரு வித்தியாசமான ஆள், என்கிட்ட வித்தியாசமான கேள்வி கேட்கறீங்கிற மாதிரி என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. அவளுக்கு என்னை என் போக்குல விட்டுருவாங்கன்னு சொல்லலாம். பட் ஆனா கேட்பாங்க, ஏதாவது நான் வித்தியாசமா ஏதாவது ஏதாவது ஒண்ணு பண்ண போனதா கேட்பாங்க. இதெல்லாம் என்னடா புதுசா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் விளக்கம் கொடுத்தா புரிஞ்சுக்குவானுங்க. ஆனா சில விஷயத்துல பயங்கரம் பிற்போக்கா இருந்தானுங்க. அந்த பிற்போக்கா இருந்த கதையில ஒரு கதை சொல்றேன். இது லவ்ல இருந்த போய் தாண்டி வந்துட்டேன், பரவாயில்ல வரேன். நட்சத்திரம் நகருக்கு வந்து படம் பார்த்துட்டு வந்தேன். இது வந்துட்டு இங்க இருக்க அந்த 2 பேருக்கு திருப்பி தெரியும் அந்த கதை. பரவாயில்ல சொல்றேன். நட்சத்திரம் நகருக்கு வந்து படம் பார்த்துட்டு வரேன். வந்துட்டு எங்க வீட்டுல படம் எப்படி இருக்கிறேன்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் சொல்றேன், சூப்பரா இருந்துச்சுங்க, பயங்கரமா வந்துட்டு நம்ம பாரஞ்சித் வந்துட்டு இந்த லெஸ்பியன் இந்த மாதிரி லவ் எல்லாம் பயங்கரமா டீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறேன். நடந்துச்சு பாருங்க சண்டை. அப்ப எனக்கு எங்க அம்மா அது எப்படி இந்த லெஸ்பியன் இந்த மாதிரி விஷயத்துல எப்படி கடவுள் உருவாக்குனதை எப்படி அவங்க மாத்தலாம்? ஆர்த்தர் தாங்க படம் நல்லாவே இல்லைன்றாரு. தம்பி உங்களை யாரு தம்பி வர சொன்னா? வேலையை பார்த்துட்டு வெளியே போங்க தம்பி. தீச்சட்டி தெரியுது பாருங்க. அவர் விடுங்க, அவர் அப்படிதான், அதெல்லாம் கடந்து போயிருங்க. நல்லா இருந்துச்சு. கேரளா போற வேலையை பார்ப்பா. இந்த சுடுகாட்டு பக்கம் போகும்போது அது நம்மளதான் கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா திரும்பி பாத்துறது என்ன, அப்படியே நேரா போயிட்டே இரு. ஆமா, போயிட்டே இரு. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. சரி, சொல்லிட்டு இருக்கேன். எங்களுக்கு சரியான சண்டை போதும் எனக்கும் எங்க அம்மாவுக்கும். அது எப்படி நீ சொல்லலாம்? நான் வாயை திறக்கிறேன். நான் பயங்கரமா என் கேட்கற கேள்விக்குலாம் எங்க அம்மா பதில் சொல்ல முடியல. ஏமா இது இப்படி இருந்தா அப்படிதான் ஒன்று இருக்கும், ஏன் இப்படிதான் லவ் பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்காங்களா, ஏன் ஒரு பையன்ட்ட கிடைக்கிற ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வந்து ஒரு பொண்ணுட்டே அந்த பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா எதுக்கு அந்த பையன் அப்படின்னு சி அப்படி ஒரு மாதிரி அருவருப்பா பார்த்தாங்க. நான் திருப்பி அதை சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க விலகி இருங்க. அதை விட்டுட்டு அதை அருவருப்பா பாக்குறது, அதை டேபோட பார்க்க கூடாது. நீங்க அப்படியே பார்த்தாலும் அவங்கள்ட்ட போய் நீங்க இது மாதிரி சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முடியவே முடியாதுன்னாங்க. ஒரு கட்டத்துல நான் ரொம்ப அது முட்டு கொடுக்கறத பார்த்துட்டு, நீ ஏன் இவ்வளவு நேரம் இதை பத்தி பேசுற, நீ நைட்ல வேற பசங்க கூட போன் பேசிக்கிட்டே இருக்க, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி என்கிட்ட தாவிட்டாங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல, நான் ஒரு சோசியல் ஸ்பீக்கரா அதை பத்தி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கூட பசமா போயிருச்சு. நீ இவ்வளவு பேசுறியே, லாவை பத்தி தான் சொல்றேன், நான் லா தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு லாவை பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாயை அடக்க பார்த்தாங்க. ஐயோ. அப்புறமேட்டு தான் அடுத்த நாள் வந்து சும்மி பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல சொன்னானுங்க ஒருத்தங்க பயங்கரமா ஒரு பதில் சொன்னானுங்க. ஒருத்தர் இந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி ப்ரோ இப்ப எங்க அப்பா வந்துட்டு பயங்கர பிற்போக்கா இருக்காரு, அவர்கிட்ட நான் போய் சொல்லலான்னு போகும்போது என்னைய முற்போக்கு இல்ல நீயும் பிற்போக்கு தான்டா, நான் தான் முற்போக்குன்ற மாதிரி என்னைய பயங்கரமா டாமினேட் பண்ணி அவரோட கதைகள் எல்லாம் சொல்லி என்னைய மாத்துறாரு. அப்ப நான் என்ன தான் பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லுவாங்க,
அவங்க எல்லாம் அந்த டைம்ல வந்தவங்க ப்ரோ, அவங்களுக்கு அதான் கரெக்ட்னு தோணுது. அதனால நீங்க அவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க இப்படியே சொல்லுவாங்க. சோ நீங்க அவங்க அப்படியே இருக்க வைங்க. நீங்க முற்போக்கா இருந்தீங்க, நீங்க மட்டும் முற்போக்கா இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுச்சு. அவங்க சரி எல்லாருமே முற்போக்கா இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்மளே முற்போக்கு கிடையாது, பல விஷயத்துல பின்தங்கி தான் இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த போயிட்டு நம்ம ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணணும் அவசியமே இல்லை. நம்ம வந்துட்டு தெரிஞ்சாலே ஓகே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. அதனால நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ இவங்ககிட்ட இப்படி எங்க அப்பா பயங்கரமான ஒரு முற்போக்குவாதி தான். ஆனா அவங்க பயங்கரமா புக்லாம் படிப்பாரு, நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா எங்க அம்மா அவன் சொல்ற நீ ஆடுறன்ற மாதிரி எங்க அம்மா சொல்றதுக்கு எங்க அப்பாவால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அப்புறம் நான் கிளம்பிடுவேன், நான் இன்ஃபார்ம் எடுத்திருக்கேன். அப்புறம் நைட் எங்க அம்மா கூட தான் இருக்கணும். எங்க அப்பா ஏதாவது பண்ணிட்டாங்க, எங்க அம்மா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி எங்க அப்பா பேசிட்டு இருந்தாரு. விட்றா, இதெல்லாம் நீங்க பேச வேண்டிய விஷயமாடா, போய் உங்க பசங்க கூட பேசு, அம்மாட்டே அதை பத்தி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது தெரிஞ்சு. ஓ இதெல்லாம் சரி, இதெல்லாம் சொல்லக்கூடாது போல, இவங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்ற மாதிரி நான் வந்துட்டு விலகி இருந்துட்டேன். இதுதான் என் பேரண்ட்ஸ்ட இருந்த பேரண்டிங்ல இருந்த ஒரு அனுபவம். இப்போ வந்து நான் சின்னதா ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த நட்சத்திரம் நகர்வை பத்தி இவர் சொன்னாரா, நான் சின்னதா சொல்லிட்டேன். எங்க அம்மாட்ட சொன்னேன், நீங்க சொல்லுங்க. இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல 3 முகம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரை மட்டும் பேசக்கூடாது. அதான் இருங்க. நான் வந்து சொன்னேன், நெட்ஃபிளிக்ஸ்ல நட்சத்திரம் நகர்வது வந்துருச்சு அப்படின்னு, இன்னைக்கு நைட்டே பாத்துடலாம் அப்படின்ட்டாங்க. We are not same bro அப்படிங்கிறாங்க உங்க அம்மா, அப்படிதானே? ஆமா, இது இது என்ன மாதிரி படம்னு எங்க அப்பாவுக்கு தெரியும். ஒன்னாதான் உட்காந்து பார்த்தோம். பார்த்துட்டு உங்க அம்மா வேறயா? சொல்லிட்டே இல்ல, உங்க அம்மா பயங்கரமா. சரி, அப்ப எல்லாம் அமைதியா கேளுங்க. சிட் பேக், ரிலாக்ஸ். பெரிய கதைய ரெடியா கேளுங்க. ஒரு கேரக்டர் ஐ மீன் அந்த 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 கேரக்டர் யாருன்னு 2 பேருக்குமே தெரியும். மொரட்டு கேரக்டர். இன்னொருத்துக்கும் தெரியும், அந்த போயிட்டாரு இப்பதான் வெளில போனாப்புல. யாருன்னா ஒரு ஒரு ஆளு சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்க்கப்பட்டாருன்னா, இந்த ஆளுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவர் அக்கா இருக்காங்க. அதாவது தெரியுமே, அம்மாவுக்கு வந்து பையனை தான் பிடிக்கும், பொண்ணு அவ்வளவுக்கு பிடிக்காது. பொண்ணு எதிரி மாதிரி தான் பாக்குறது. அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணு ஹைட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புள்ளி பண்றது. ஹைட்டா இருக்கிறது அவங்க தப்பே இல்லை, ஆனா அந்த பொண்ணு பயங்கரமா புள்ளி பண்றது. என் பக்கத்துல நடக்காத பாத்தீங்களா, இந்த ஒரு அவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பாத்தீங்களா. அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் பக்கத்து சேர்ந்து நடக்கக்கூடாதான். ஏன்னா அவங்களோட அந்த பொண்ணு ஹைட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவாங்களாம்மா. அதாவது அந்த பொண்ணு அம்மாவோட பொண்ணு ஹைட்டா இருக்காங்கன்னு சொல்லி 4 பேர் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் பேக் தள்ளி நட அப்படின்ற மாதிரி தான் நடப்பாங்களாம்மா. இவங்கள்ட்ட இப்படி இருக்காது. அவங்க பையன்கிட்ட வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்காது. அவன் பையன் என்ன தப்பு பண்ணாலும் அப்படி முட்டு கொடுக்கறது. அந்த முட்டு அங்க கொடுத்து ஆரம்பிச்சது இப்ப எங்கேயோ வந்து நிக்குது. அதுதான் அந்த ஜேர்னியை தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். முத்துஸ் ஜேர்னின்ற மாதிரி முட்டா குதிஸ் ஜேர்னி. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே பல புள்ளிகளை வாங்கிக்கிட்டு இப்படி இருந்த ஆளு. அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும். ஆனா அவங்க அப்பா வந்து மிலிட்டரியில் இருந்தாப்புல. அந்த அப்பா மிலிட்டரியில் இருந்ததுனால அவங்க எப்பயாவது தான் வருவாரு, ரொம்ப ரேர் வரது. வரும்போதும் எப்பயாவது அந்த எல்லாரும் இருக்கும்போது எல்லாத்தையும் சேர்மாதான் பழகுவாரு. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு தனிமையிலேயே வாழ்றாங்க, ரொம்ப இதுலயே. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் நகருது. ஒரு அதான் ஒரு பையனை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அந்த பையன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சண்டை கூட வெளில பொடி. ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்துட்டு பிரின்செட்டிங் படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது வெளில போன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட அந்த கதையெல்லாம் சொல்லும் போது எனக்கு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. எனக்கு யாருமே தெரியாதுடா. நான் போயிட்டு நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போனேன். அந்த ஃப்ரெண்டு வீட்டுல வந்துட்டு கன்னியாகுமரி பக்கத்துல அந்த ஃப்ரெண்டு வீட்டுல வந்துட்டு அவங்க விசேஷம்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயும் வெளியே போறாங்களாமா. அப்ப போன் கூட இல்ல, நான் என்ன பண்றேன்னு தெரியல. அப்ப வந்துட்டு அந்த என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு பக்கத்துல ஒரு பாட்டிகிட்ட வந்து என்ன விட்டுட்டு போனாங்க ஒரு 3 நாளைக்கு. அந்த பாட்டி எனக்கு யாருன்னே தெரியாது. இப்ப வரைக்கும் என் வாழ்க்கையிலே பார்த்தா மிக சிறப்பான ஆட்கள்ல அவங்களும் ஒருத்தவங்க. அந்த 3 நாள் அவங்க பொண்ணு மாதிரி என்ன பாத்துக்கிட்டாங்க. அவங்க போட்ட சாப்பாடுல இருந்து எல்லாமே அவ்வளவு ஒரு கூரை வீடு தான். ஆனா நாங்க இருந்தது அந்த இத்தனை நாள் நான் இல்லாத ஒரு சந்தோஷம் அந்த 3 நாள் அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைம் வந்துட்டு வெளில போயிடுவாங்க. ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்குவாங்க. சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே அதான் அவங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இருக்க கெட்டதே நமக்கு தெரியாதாமா. ஆனா ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள்ட்ட இருந்து கெட்டது மட்டும் தெரியுமாமா. அந்த பொண்ணை வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காது. அதனால அவங்க சின்ன சின்ன பண்ற விஷயத்த கூட ரொம்ப பெருசா ஊதி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மிலிட்டரியில் ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட அந்த அப்பாட்டையும் இல்ல அவ ஒரு பயங்கரமான கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு இதை
சொல்லி அவங்க அப்பாவையும் நம்ப வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல மேட்டர் நடந்துகிட்டே இருக்குது. பல விஷயம், பல கஷ்டம். ஆக்சுவலா நிறைய கஷ்டங்கள்லாம் தாண்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்கள தனியா அனுப்பி விட்டுறாங்க. மாப்பிள்ளை எப்படி எதுவும் பார்க்கல, ரொம்ப கஷ்டம். அவன் அவன் அந்த மாப்பிள்ளைய பத்தி பேசணும்னா அதுதான், அவன் அதுக்கு மேல ஒரு ஆளு. அவன் வந்துட்டு ஒரு சரியான குடிகாரன், ஒரு சைக்கோ, ரியல் சைக்கோ. போட்டு குழந்தைலாம் பிறந்துருச்சு அவங்களுக்கு. அவங்க குழந்தையும் போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. அவங்க அம்மா அந்த 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 அவங்க அந்த பையனோட அம்மா, அதாவது அந்த பொண்ணையும் பயங்கரமா அடிப்பாங்க. அவனும் மிலிட்டரியில தான் இருந்தான். எப்பயாவது தான் வருவான். பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு, ஒரு ரியல் சைக்கோ எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருப்பான். அதை பத்தி ரொம்ப உள்ள போவானா பயங்கர டிராமடைஸா இருக்கும். நீங்க ஒரு கண்ண முடிக்கவும் முடியாது, அவ்வளோ ஒரு பயங்கரமான கதைகள்லாம் உள்ள இருக்கும். அது தேவையில்லை. இங்கிட்டு அப்படியே இவ்வளவு நேரம் இந்த பொண்ணோட கதைக்கே வந்துட்டோம். சரி, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த கதைக்கு, அந்த பையனோட கதைக்கு போனீங்கன்னா, நல்லா வீட்லயே இருந்துட்டு நல்ல 3 நாள் சாப்பாடு, பக்கத்துலயே ஒரு டிப்ளமோ காலேஜ், நல்லா இங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பயங்கரமான காலேஜ், கொங்குநாடு காலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜ் சேர்த்து விட்டாங்க. ஆனா இந்த பொண்ணை ஒரு ஏதோ ஒரு காலேஜ் சேர்த்து விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டீச்சர் ட்ரைனிங்லாம் பிடிச்சுதான் வந்துச்சு. ஆக்சுவலா அப்புறமேட்டு அந்த அந்த பையன் வந்துட்டு ஃபைனான்ஸ் பண்றான். ஃபைனான்ஸ் பண்ணிட்டு காசுலாம் பாக்குறான். ஒரு கட்டத்துல நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு வந்துட்டு இந்த இல்லீகல் பிசினஸ் தான் போக ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா ஃபைனான்ஸுங்கிறதே ஏதோ அப்படின்ற மாதிரி, அது இல்லீகல்னு சொல்ல முடியாது, இல்லீகல்னு சொல்ல முடியாது. அது பண்ற விதத்துல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவன் பண்ற விதம் இல்லீகல் மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு சைடு, அது ஒரு சைடு இருக்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இல்லீகல் வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். மணல் அள்ளுறது, இந்த மாதிரி சீட்டை இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அது ஒரு அவன் பண்ற வேலைகளே யாருக்குமே பிடிக்காது. நைட்டு தான் வருவான். அப்புறம் அவர் இந்த மிலிட்டரி இருக்கவங்க ரிட்டையர் ஆயிட்டாரு. அதாவது அவங்க அப்பால ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாப்ல. வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த பையன் வந்துட்டு நைட் லேட்டா வருவான், ரொம்ப லேட்டா வருவான். 11, 12 போலாம் வருவான். அந்த அண்ணா வந்துட்டு முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவன் எப்ப வருவான். ஆக்சுவலா அவனுக்கு ஒரு மாடியில வீடு இருக்கு. கீழே வந்துட்டு இவங்க தங்கியிருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்டும் அந்த மிலிட்டரி இருக்கிறதுனாலும் இவங்களும். அவருக்கு வந்துட்டு உடம்பு நிறைய சரியாம போயிருச்சு. தொண்டையில ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அவருக்கு இந்த அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் சொன்னா கொஞ்சம் பயம். அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஆள் டென்ஷன் ஆயிடுவார் ரொம்ப. மிலிட்டரி இருக்கிறதுனாலே கொஞ்சம் பிரின்சிபலோட வாழ்றவரு. சின்ன விஷயம் தப்பு பண்ணா கூட ஆள் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளு. டென்ஷன் ஆயிடுவாரு. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட பூட்டி 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 செஞ்சு லாரிலாம் வாங்கினான். இந்த நாய்க்காக வீட்டுல அவங்க அம்மா வந்துட்டு காசு எல்லாம் போட்டு பயங்கரமா லாரிலாம் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி லாரி வாங்கினான். அந்த லாரி அதையும் உருப்படியா பண்ணானா, அதெல்லாம் இல்ல. மணல் விடுறேன்னு சொல்லிட்டு அவன் அவன் நண்பர்களே சேர்ந்து மணல் அள்ளி அந்த லாரியை விட்டுட்டு அதை இழந்துட்டு வந்து நின்னான். திருப்பி கார் வாங்கினான். அந்த காரையும் கடைசியில் இழந்துட்டு வந்து நின்னான். காரை வித்தான், திருப்பி ஒரு கார் வாங்கினான். இது எல்லாமே அவனுடைய முதலீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% கூட இருக்காது. மீதி எல்லாமே வீட்டுல சுரண்டுறதுதான். சுரண்டி 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 எல்லாத்தையும் வாங்கினாங்க. அவங்க வீட்டுல இருக்க காசு எல்லாத்தையும் கரைச்சான். அப்படி அந்த பிசினஸ் பண்றேன், இந்த பிசினஸ் பண்றேன், அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னான். போன் கடை வைக்கிறேன், அந்த கடை வைக்கிறேன், என்னென்னமோ சொன்னானே தவிர கடைசி வரைக்கும் நான் இதுதான் வேலை பார்க்கறேன்ட்டு எங்களுக்கு வந்து நின்னதே இல்லை. அந்த ஃபைனான்ஸ் பண்ணவன் அது கொஞ்ச நாள் அதை விட்டவன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 8-9 வருஷத்துக்கு அவன் என்ன பண்ணானே எங்களுக்கு தெரியல. நானும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தேர்ட் பர்சனா. இது தெரியல, எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம். அப்படி என்னதான் அவன் பண்றான் அப்படின்ட்டு. யாரோ ஜாயின் பண்ணிருக்காங்க. யாரு? ஆர்த்தரா? சரி, ஓகே. தெரியல தெரியல. அதுக்கப்புறமேட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டு இவன் நைட்டு 12 மணிக்கு வர்றதெல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கு. வீட்டுல எல்லாம் வந்துட்டு ரொம்ப மறைக்கிறது. அந்த 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 பெரிய மனுஷனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு 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 எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்கும்போது ஏன் மாடியில் தான் இருக்கான் அப்படின்றது. ஆனா வண்டி இருக்காது, வண்டி வேற எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றது. ரொம்ப அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி மறைச்சு 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 அவன் பண்ற விஷயத்துக்கு எல்லாமே துணை புரிஞ்சாங்க அவங்க அம்மா. பயங்கரமா துணை புரிஞ்சாங்க. அவன் என்ன வேலை பாக்குறாங்க, அவன் என்ன ஸ்ட்ரீட் ஆடுறான் அப்படிங்கிறது தெரியும். சீட் ஆடுறான் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியும், விஷயங்கள்லாம் தெரியும். அதுக்கெல்லாம் சரி என்ன பண்றது. ஏன்னா அந்த அந்த இடத்துல அந்த அம்மா போய் அவன்கிட்ட கேள்வி கேட்டா அவன் அவங்க அம்மாட்டி ஏறி வருவான். அவன் அப்படியேப்பட்ட கேரக்டர். அவன் அப்படியே ஃபுல்லா பூந்துட்டான் அதுல. அவங்க அம்மாவையும் அவன் ஆட்டி படைக்கிறான். அவன் எது கேட்டாலும் கையை வாங்கிட்டு வர்றது, திட்டுறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது முக்கியமா. இந்த வார்த்தை தான் எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. கெட்ட வார்த்தையில திட்டுறது. அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துல ரொம்ப வந்து அவனுக்கு மேரேஜ்ல ஆயிடுச்சு. ஓகேவா, அவனுக்கு மேரேஜ்ல ஆயிடுச்சு. குழந்தைலாம் இருக்கு.
ஆனா அவங்க ஃபேமிலியில ஒரு இடத்துல இருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயம், அது தேவையில்லாத விஷயம். ஆனா இவன் தனியா தான் இருக்கான், ஓகேவா. அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு, பட் அவங்க அவங்களோட அம்மா வீட்டுல இருக்காங்க, இவங்க தனியா இருக்காங்க இருக்கான். இவன் நிறைய வேலை எல்லாம் பார்த்துட்டு எல்லா இடத்துலயும் மட்டும் ஃபுல்லா கையில காசே இல்லை கடைசியில. சுத்தமா காசு இல்லை. அங்க கடை, இங்க கடை, எல்லா இடத்துலயும் கடை, வண்டி கடை, செயின் கடை, எல்லா ஒரு பா, எப்படியாப்பட்ட கடன் வழியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கடைசியில ஒரு நிலைமைக்கு வரான். பல லட்சம் கடன், பல லட்சம், 10 10 20 லட்சம், 10 அதுக்கு மேல கடன் இருக்கும். பயங்கரமா கடன் இருந்துச்சு. சுத்தி இருக்க நண்பர்கள்ட்ட கடன், எல்லாத்தையுமே கடன். ஒரு கட்டத்துல ஆள் வந்துட்டு நிறைய குடிக்கு அடிமையாயிட்டான். வேற என்ன பண்றதுன்னு தெரியல. குடிக்கு அடிமையாகி அப்படி ஆயிட்டான். ஒரு காலகட்டத்துல சரியான ஒரு குடிக்கு அடிமையாகி ஃபுல் ஒயின் ஷாப்லயே கிடக்கும் எப்ப பார்த்தாலும். இதோட இந்த ஸ்டோரி நிக்கிட்டு இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பொண்ணோட ஸ்டோரி. அந்த பொண்ணு அவன் ட்ராமடைஸ் ஆன ஒரு புருஷன், அந்த ஒரு சைக்கோ தைலி கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப அடிக்கிறான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிக்கிறான். இந்த கதை அதோட முடிக்கட்டும். இது அப்படி இங்க வருவோம் திருப்பி. இவனுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் சேர்த்தாங்க. நல்லா இருக்க மாதிரி வந்தான், நடிச்சான். நாய் திருப்பி சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான், திருப்பி நிறைய வேலை பார்த்தான். அப்புறம் வந்துட்டு திருப்பி இப்ப போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தானுங்க. சேர்த்துட்டு நிறைய வேலையை பார்த்தோம். சரிப்பட்டு வர மாதிரி இல்லை. போய் சொல்றேன், என் குழந்தை பார்க்கணும், அங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தான். வந்துட்டு திருப்பி சரக்கு அடிச்சுக்கிட்டு திருப்பியும் சீட்டு ஆடிக்கிட்டு, அவனுக்கு இந்த ஏதுதான் காசு தெரியல, பிச்சை எடுத்தாவது அவனுக்கு அந்த இடத்துல சீட்டு ஆடியே ஆகணும். கேட்டா என்ன திரும்ப சொல்லுவான், நான் விட்டதை அங்கதான் பிடிப்பேன். அதுல மட்டும் அவனுக்கு மீன் திமிருத்தி இந்த மயிறு மட்டும் எங்க தான் வச்சுன்னு தெரியல, நான் விட்டதை அங்கதான் பிடிப்பேன் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட இருந்தான். நிறைய பேர் சொல்லி பார்த்தானுங்க, கேட்கல. கூட இருக்க நண்பர்களே வெறுத்தானுங்க, ஐயா இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு இருக்கு, அது அவ்வளவுதான் விட்டுரு அப்படின்ற மாதிரி போயிட்டானுங்க. ஆனா அந்த நாயே திருப்பி அதே மாதிரிதான் பண்ணான், திருப்பி வந்தான். அப்புறம் இவனை யாருதான் தடுக்கிறது? இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே கேள்வி வரும், இவனை யாருதான் தடுக்கிறது? இவன் யாருக்குதான் பயப்படணும்? யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு பயப்பட மாட்டான், அவங்க அப்பா தான் எகிரிட்டு போயிருவான், அவங்க அம்மாட்ட பயப்படும், யாரையும் பயப்பட மாட்டான். இதை நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன், இது யாரோட கதையும் இல்லை. இங்கிட்ட சொன்ன அந்த பொண்ணு வந்துட்டு எங்க அம்மா, இங்கிட்ட சொன்ன அந்த பையன் வந்துட்டு எங்க அம்மா. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க, அதுல வேற விஷயம். இந்த எங்க மாமேங்காரன் இருக்கான் பாருங்க, இப்ப நல்லா அந்த பையன் சொல்லாம எங்க மாமனை பத்தியே சொல்றேன். எங்க மாமேங்காரன் இருக்கான் பாருங்க, அந்த தாயலி அவன் பண்ண வேலையெல்லாம் அப்படியே இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல ரீசெண்டா போய் சேர்த்தேன்னு சொன்னேன் பாருங்க. நான் மதுரையில இருந்து ஓடுவேன் இந்த நாயை போய் சேர்க்கறதுக்கு. சேர்த்துட்டு ஓடிட்டு வந்து இங்க வந்து சபான்னு பெருமூச்சு விட்டா திருப்பி போயிட்டான் வீட்டுக்கு. எங்க அம்மாச்சி கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டான்டா, திருப்பி திருப்பி ஆளையே காணண்டா, ஒரு வாரம் முடிச்சுட்டு எங்க போய் விழுந்துக்கலாம் தெரியலடா, இதனால என்னங்க பண்ண முடியும், நானும் வந்து சேர்த்து பார்த்துட்டேன், இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் திரும்பி போனேன். திருப்பி கடைசியா ஒரே ஒரு டைமோட வந்து அவனை சேர்த்து ஏதாவது பண்றான் அப்படின்னு நான் திருப்பி கிளம்பி போய் சேர்த்துட்டு எதுவும் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. திருப்பி ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, 20 நாள் ஆயிடுச்சு. சரி இனிமேட்டு நல்லா இருப்பான் ஆளு அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்து ஃப்ரீயா உட்கார வச்சுட்டு விட்டாச்சு. இதை எல்லாமே சின்ன வயசுல இருந்தே நான் பாக்குறேன். இவன் பண்ண விஷயம் எல்லாமே ஆக்சுவலா அவங்க அம்மா பயங்கரம் போய் சொல்றாங்க. என்ன போய் சொல்றாங்க, இவன் நல்லவேன்ட்டு வெளியில எல்லாத்துக்கும் போய் சொல்றாங்க. ஆனா இவன் பயங்கரமான கெட்டவன், இவன் பண்ற விஷயங்கள் எல்லாம் கெட்ட விஷயம். இதெல்லாம் எனக்கு தெரியுது. நான் வெளியில இருந்து பார்க்கும்போது என்னடா இவன் எவ்வளவு தப்பு பண்றான், ஆனா இவங்க அம்மா இப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு கட்டத்துல நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது அவங்க ஏன்ட்ட எதிர்த்துட்டு வராங்க, என்ன ஒரு வில்ல மாதிரி பாக்குறாங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா இரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில என்ன பாக்குறாங்க. என்னடா நீங்க எல்லாம் கேள்வி கேட்கற அப்படின்ற மாதிரி நிலைமை வந்துருச்சு. இங்க ஏமாந்துட்டு இருந்த யாருன்னு அந்த அந்த எங்க தாத்தா தான் பயங்கர ஏமாந்துட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் அமைஞ்சிச்சு. ஒரு சந்தோஷமான, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிச்சு அடுத்த எங்க அப்பா மூலியமா, இந்த பேர் மூலியமா. அதெல்லாம் வேற விஷயம் விட்டுருங்க. இந்த தயலி என்ன பண்ணிட்டான், இவனாதான் இப்ப யாருமே அவன் தடுக்க முடியாது, இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில ஒரு மேட்ரு அங்கதான் நடக்குது, பெரிய மேட்ரு. அங்க வந்துட்டு இவனோட கடன் ஆளுங்கள்லாம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு போன் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த மாதிரி அவன்கிட்ட போன் இல்லப்ப என் போனுக்கு தான் பண்ணுவானுங்க, உன் மாமையங்கடா எங்க காசு சொல்லுங்க. அடிக்கடி ஒரு நாளைக்கு 4-5 கால் வந்துட்டு நானும் போய் கொடுப்பேன் டெய்லியும். இந்த மாதிரி யாரை ஃபோன் பண்றேன். இந்த நாய்க்கு டெய்லியும் சிக்கன் பிரியாணி, காளானு, அது இதுன்னு எல்லாம் யார் காசுல, எங்க அம்மாச்சி காசுல டெய்லி 500 சொல்லுவாங்க இந்த நாய்க்கு. படுத்துக்கிட்டு இருக்க ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த காலில் கட்டு போட்டு படுத்திருக்கவனுக்கு டெய்லி சோறு போய் கொடுப்பானுங்க பாருங்க, அந்த மாதிரி நான் போய் வாங்கிட்டு வந்து அந்த டைம் பார்த்து வர எனக்கு லீவு. இப்போ ரீசெண்டா நடந்ததுதான், காலேஜ் லீவா இல்லாட்டி அங்க காலேஜ் போக மாட்டேன். ஆனா அந்த லீவு ரொம்ப ஒரு மாசம் லீவுன்றதுனால நான் வந்துட்டேன், அங்கதான் இருக்கணும்ன்ற ஒண்ணு. அங்க போயிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எழுதி கொடுக்குறேன், இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. இந்த நாய்க்கு எதுக்கு நம்ம செய்யணும்,
இவன் என்ன பண்ணான், வீட்டுக்கு பாரமா ஊருக்கு பாரமா இருக்கான் அப்படின்றதெல்லாம் பாத்துக்கிட்டே அப்படியே நான் ஃபுல் லோடர்ல இருக்கேன். இப்ப என்னைக்கு வேணாலும் பர்ஸ்ட் அவுட் ஆயிருவேன் அப்படின்ற நிலைமையில இருக்கேன். இப்பதான் ஒரு பயங்கரமான மேடம் எல்லாம் நல்லா கேள்வி. இங்க வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் போன் வருது, நான் மாடியில் இருக்கேன், இவன் கீழே இருக்கான். கீழே அப்படி இறங்கி வரேன், போன் அந்த மாதிரி கொடுக்குறேன். யாரோ ஒருத்தர் போன் பண்றாரு அப்படின்னு. இவன் சொல்றான், ஏன்னா நீ போன் போனை கொடுக்குற, நான் யார்கிட்ட பேச முடியும் தெரியாதா அப்படின்னு. நீ பேசு, பேசாம போப்பா, எனக்கு வந்துட்டு போன் வந்துகிட்டே இருக்கு, எதா இருந்தாலும் நீ பேசி சமாளிச்சுட்டு இனிமேட்டு எனக்கு போன் பண்ற மாதிரி வச்சுக்காத அப்படின்ட்டு. ஆனா எனக்கு அது எப்படா நீ என்கிட்ட அப்படி பேசலாம், நானும் ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்படியே வந்துச்சுங்க கோவம் எனக்கு. என்னடா உனக்கு என்னடா மரியாதை மாதிரி கொடுக்கணும், நீ என்னடா பண்ண? நான் பிராங்கா கேட்க ஆரம்பிச்சிட்டேன், நீ என்ன பண்ண? வீட்டுல இருக்கவங்க எல்லாத்து காசையும் அழிச்சிட்டேன், அவங்க உயிர் மட்டும் தான் இருக்கு, அதை எடுத்துட்டு போயிருவியா அப்படின்னு ஒரே வார்த்தை கேட்டேன். சண்டை பெருசாயிருச்சு, அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் வேணாம் அதை பேசினாலே நம்மளாம் அப்படி படப்படன்னு இருக்குது. நான் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டேன். ஒரு பேட்ரிக் பேட்மேனா யூ ஃபக்கிங் பாஸ்டர்ன்ற மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் எங்க அம்மா பத்தி ஒரு கட்டை எடுத்துக்கிட்டான். திட்டினதுக்கு அப்புறம் எனக்கு கதவை உடச்சுக்கிட்டு போய் மண்டையா அடிச்சு, குத்து வழக்கெல்லாம் எடுத்து போட்டு அடிச்சு, அவன் மண்டெல்லாம் இந்த செருப்பு ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் எடுத்து குத்துன்னு குத்தி, அந்த இர்ஃபான் சொல்ற மாதிரி தான் குத்து அந்த மாதிரி குத்தி அதெல்லாம் அப்படியே படுக்க வச்சுட்டேன். படுக்க வச்சோன்னே இந்த இடத்துல வந்துட்டு நீங்க நல்லா கவனிக்கணும். நான் வந்துட்டு எங்க அம்மாச்சிட்ட வளர்ந்தவன் தான், ரொம்ப நாள் அங்கதான் இருந்தேன். எங்க அம்மாச்சியவே அவன் வந்துட்டு ரொம்ப இதா பேசினாங்க. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, நானே அவங்க எப்படா போவாங்கன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அதாவது அவங்க அம்மா எப்படா சாவாங்க அப்படின்ற பாசமே இல்லை அந்த நாய்க்கு. ஒரு கட்டத்துல இருந்துச்சு, எப்ப இந்த இதுல உள்ள ஃபுல்லா போச்சோ அப்பயே போயிடுச்சு. எப்படா போவான் அப்படின்னு இருந்த நாய் அவங்க அம்மா முன்னாடியே சொன்னான் இதெல்லாம், ஓகேவா? அவங்க அம்மாவே தான் கேட்டு வெறுத்து போயிட்டாங்க, என்னடா இதனே நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நம்ம பார்த்து வளர்த்தோமே அப்படின்ட்டு. ஆனா இந்த இடத்துல நான் போய் நிக்கிறேன், நான் ஒரு செம்ம கடுப்புல ஆகி ஃபுல் அவனை அடிச்சு போட்டுட்டு, ஆக்சுவலா 3 பேர் படுத்து கிடக்குறாங்க. என்னை தடுக்க வந்தவங்க தள்ளி விட்டு 2 பேருமே தடுக்க வந்தாங்க, 2 பேரும் தள்ளி விட்டு 3 பேர் படுத்துக்கிறாங்க. நான் வெளில உட்காந்துருக்கேன். எங்க தெருவே வந்து பாக்குது இதெல்லாம், வந்து என்னடா நடக்குது அப்படின்ட்டு. நான் ஒரே அதான் சொல்றேன், ஒண்ணு அவன் வெளியே போனோம், இல்ல அவரை கூட்டிட்டு நான் வெளில போறேன், தாத்தாவை கூட்டிட்டு அப்படின்னு. திருத்துட்டு வந்தாங்க, நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ, உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னாங்க. அதெல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் சொன்னேன், அந்த இடத்துலதான் தெரிஞ்சுச்சு, என்னதான் இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு. இப்போ என்ன ஒரு மணி நேரம் இருக்குமா அப்புறம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்போ சொல்லிட்டு இருந்தேன், இந்த காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி. கடைசியில அவனுக்கு சூஸ் பண்றது அதுதான். இதுல இருந்து நான் எதுக்கு இவ்வளவு பெரிய கதை சொல்றேன்னா, என்னதான் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அவன் பையனாயிருச்சு. அவன் என்ன பெரிய தப்பு பண்ணாலும் அவன் பையன்றனால அவனுக்கு முட்டு கொடுக்கா செய்வாங்க அந்த அம்மா. அங்கதான் பார்த்தேன், அவனுக்கு சாய்ஸ்ன்றது வரப்ப அவனதான் சூஸ் பண்ணாங்க. அது எனக்கு கேட்கும் போதே அந்த ஒரு வார்த்தை தான், நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 2 நிமிஷம் கூட நிக்க முடியல. பேக் கட்டிட்டு வந்தாங்கன்னா இப்போ வரையும் அந்த ஊருக்கு போல. நான் ஒரு 3-4 மாசம் ஆயிடுச்சு இந்த நிலம் மேட்டர்ல நடந்து. எனக்கு அதுக்கப்புறமேட்டு நான் சும்மா சொல்லக்கூடாது, வாரத்துக்கு 2 டைம் ஆகுது அவனுக்கு எனக்கும் WWE நடக்கிற மாதிரி கனவு வரும். இந்த நடக்கிறனாலே எனக்கு செம்ம எரிச்சலா வரும், என்னடா இது இன்னைக்கு காலையில இந்த கனவோட எந்திரிக்கிறோமேட்டு. அவன் அதுக்கப்புறமேட்டு நான் பார்க்கல, அவனை போட்டோல தான் பார்த்தேன். அவனும் வெளில போயிட்டான். அப்பயே வண்டி எடுத்துட்டு போய் ரோசக்கார மாதிரி போனவன் ஒரு வாரத்துல எங்க சுத்திட்டு ஏதோ காசு எல்லாம் தீர்த்து போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டான் நாய். வந்ததுக்கு அப்புறம் அவன் திருப்பி இங்கே தான் இருந்துக்கிட்டு திருப்பியும் அவன் கடன் எல்லாம் கட்டிட்டானுங்க, சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கான். முன்ன வயதுல சுத்திக்கிட்டு இருப்பான் கடன் கேட்பாங்கன்ட்டு, இப்ப சந்தோஷமா ஃப்ரீயா நீட்டா சுத்திக்கிட்டு இருக்கான். திருப்பி அதே வேலைக்கு தான் போறான், அதாவது அந்த சீட்டு அடிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாக்கு வந்துட்டு ஒரே சந்தோஷம்ப்பா, பையன் போயிட்டான், பையன் வந்துட்டான் அப்படின்ட்டு. இங்க என்ன பிளான்னா, நான் தான் அவனை துரத்துன்னு நினைச்சேன், கடைசியில அவங்க தான் சேர்ந்து என்ன துரத்துனாங்க கடைசியில, அதெல்லாம் வேற விஷயம். அப்புறம் அவங்க இப்ப வந்து அவன் சந்தோஷமா இருக்கான். அவன் இன்னும் எப்படிலாம் கெட்டு போவான்னு என் கண்முன்னாடி நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், இன்னும் பார்ப்பேன். அவன் குட்டிச்சோறு, அவன் நல்லா இருந்தா சந்தோஷம் தான்ப்பா. ஆனா அவன் பண்ற வேலை எல்லாமே குட்டிச்சோறா ஆகிறதுக்கான வேலை தான். அவன் இன்னும் என்னென்ன பண்றான், அவங்க அம்மா தான் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம். ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க அம்மா தான் காரணம். இப்ப போன் துரத்தி விட்ட எங்க அம்மாலாம் சந்தோஷமா இருக்காங்க, பயங்கரமா இருக்காங்க. இதுக்கு நான் சொல்ல, அவங்க கரெக்டா இருக்காங்க. ஆனா இவன் எல்லாம் பாருங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கான். அவ்வளவுதான் கதை. ஒரு பேசலாமா? சொல்லுங்க. என்ன நினைச்சேன்னா, கதை புதுசு இல்ல, சாசாங்க கதை புதுசு இல்ல, தான் புதுசா பழைய கதை தான். நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வாழ்க்கை தான் ரொம்ப ஒரு மாதிரி போகுது, சண்டையும் வருது, சந்தோஷமாவும் இருக்கு. ஆனாலுமே
ஒரு மாதிரி தப்பாவே தான் போகுது, ஒரு நமக்கு ஒரு ஹாப்பினஸே இல்லாம தான் போகுதுன்னு பாக்குறப்போ, அது இன்னொருத்தரோட லைஃப் பெர்ஸ்பெக்டிவ், அவங்க லைஃப்பை பாக்குறப்போ, ஸோ ஐயோ என்ன இது இவ்வளோ ஒரு மாதிரி இருக்கே, நம்மளால அது யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ நீங்க சொன்னீங்க, அது கேட்கறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு எனக்கு கொஞ்சம். அடிக்கிறப்போ நீங்க முழுசாவே சொல்லன்றீங்க, அடிக்கிறது குடிக்கிறது இந்த மாதிரி படத்துலலாம் பார்த்து தான் பழக்கம். இந்த மாதிரி ஒரு குடிகார பையன் இப்படி சூதாடுவான் அப்படி இப்படின்னு குடிகார பையன் இல்ல, குடிகார போதியா அப்படின்னு சொல்லுங்க. இது ஓகே. இது லேடிஸ்ல Actually நான் இருக்க வந்துட்டு பேசக்கூடாது. நான் அதெல்லாம் வந்துட்டு இதுக்காக சொல்லலைங்க. இதை நான் பெருமைக்கு சொல்ல அப்படின்ற மாதிரிதான். இப்படியும் இருக்கு, இந்த மாதிரிதான் பேரண்ட்ஸ் இருக்காங்க. நான் இதை இவ்வளவு பெரிய விஷயத்துல நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கலாம். நீங்க நினைக்கலாம் எதுக்குடா இவன் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றான் அப்படின்லாம். ஆனா நான் இவ்வளவு பெரிய விஷயமா சொன்னாதான் ஹவு தே எப்படி அவன் வளர்த்திருக்காங்க அப்படின்ற விஷயம். புடனையோட அப்பயே அவனை தட்டி தட்டினவனை தட்டாம, தட்ட வேண்டியவனை தட்டாம வேற ஆளை போய் தட்டிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டான ஆளை தட்டி இருந்தா இவெல்லாம் இப்ப நல்லா இருந்திருக்கலாம். நல்லா இருக்கு, நல்லவன் தாங்க, அவன் நல்லா தாங்க இருந்தான். அவன் எடுத்த டிசிஷன்ஸ் எல்லாம் அப்படி அது தகுந்த மாதிரியே மாட்டிக்கிட்டான். என்ன பண்றது இப்போ? அதுதான் நீங்க நீங்க இருக்கணும் நான் இருக்கணும்னு சொல்றப்போ, நீ யாரா சொல்றதுக்கு அவங்க அம்மாவை தான் சொன்னீங்க. அது கேட்கிறப்போ அது நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அம்மா எப்போ சாவலான்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன பையனையே போய் காப்பாத்துறாங்கன்றப்போ, அது என்ன அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அது எப்படி அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படி அமையுது? அது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு டைலமாலேயே இருக்கு எனக்கு. அது எப்படி அவங்க நம்ம திருப்பி சூஸ் பண்ணாங்க? அவங்க கண்ணு முன்னாடி, நீங்க அவங்க கண்ணு முன்னாடியே சொன்னான்னு கூட சொல்றீங்க. எப்படி அவங்க திருப்பியும் சூஸ் பண்றாங்கன்றப்போ ஒரு மாதிரியா எனக்கு, எப்படி அவங்க யோசிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுதான், அது என்னதான் இருந்தாலும் அவன் என் பையன் இல்ல, என்னதான் இருந்தாலும் அவன் என் பையன். அதாங்க அது ஒரு நல்ல இதுதான் ப்ரோ. ஒரு நல்ல அம்மாவா அது பண்றாங்க. ஆனாலுமே அவன் செஞ்சது தப்புன்றப்போ அவங்க திருப்பி அங்கேயே போனாங்கன்னா அதுதான் பண்ணக்கூடாதுதான் ப்ரோ, பண்ணக்கூடாது, கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதுதான் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் நீங்க இது இப்ப ஜாலியா பேசுறீங்க, ஓகே எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அது இப்பதான் இப்ப என்னோட பறவையில இப்பதான் தட்டுது. எல்லாருக்குமே பாஸ்ட்னு ஒண்ணு இருக்குடா, யாரும் சிரிச்சுட்டே இல்லைன்ற மாதிரி எனக்கு இப்பதான் தெரிய வருது. எல்லாருக்குமே ஒரு லைஃப்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருமே இப்போ நானே ஸ்டார்டிங்ல நான் டேங்க் மீம்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. மோஸ்டா நானும் நார்மியா தான் இருந்தேன். இப்போ டேங்க் மீம்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபிலிம்ஸ் அந்த சைடு ஃபுல்லா போறப்போதான் ஒரு என்ன சொல்றது, இப்போ எப்படி இப்பதான் முன்னாடிலாம் நான் யார்ட்டுமே பேச மாட்டேன். இப்பதான் இப்போ எல்லார்ட்டையும் மிங்கிளாகி பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது நான் என்னன்னா மீமர்ஸ் இந்த டெம்ப்ளேட் போறவங்க எல்லாருமே அவங்க எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு கோரிலேட் பண்ணி ஃபன்னியா போறப்போ எல்லாரும் ஜாலியா இருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். எல்லாருமே ஜாலியா இருக்கிறதான் ப்ரோ எக்ஸ்போஸ் பண்ணுவான். இந்த பைத்தியக்கார பையனுக்கு தான் லைஃப் இஸ் டூ போர்டு, டோன்ட் பிலீவ் அதர்ஸ் அப்படின்ட்டு அவன் போறவனே இருக்கேன். அவனை விட்டுருங்க. இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் நான் சுகமா இருக்கேன்னு ஒன்றும் போட மாட்டான், சந்தோஷமா இருக்கிறவங்க போடுவான். அதுதான் அவனோட சந்தோஷத்தான் சொல்றேன் தவிர பேக் ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கும், அது யாருமே எதுவும் சொல்றது இல்ல. வெளியே இருந்து பாக்குறவன் ஓகே அவன் ஜாலியா இருக்கான் ஹாப்பியா இருக்கான், பொறாம படுறது, அவன் பொறாம பட வைக்கிறான் நான் ஹாப்பியா இருக்கேன்டா அப்படின்னு காட்டுற மாதிரிதான் இருக்கு. ஆனா அவன் லைஃப் அவங்க இருக்குன்றது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதுதான் ப்ரோ. அது நீங்க யோசிச்சுட்டே இருந்த யாரு கதை எப்படி ப்ரோக்கு இந்த கதை தெரிஞ்சதுன்னா லென்த்தா போகுது, யாரு சொல்லியிருப்பான்னு யோசிக்கிறப்போ நாங்க தான் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் அப்படியே தடுமாறி போனீங்க. அப்போ இவரு கதை தான் போல சொல்லுவார், ரிவீல் பண்ணுவாரு பாக்குறப்போ நீங்க அவனை பத்தியே சொல்லி அவனை வெக்கப்பட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அது நினைக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, மன வருத்தமா தான் இருக்கு. ஸோ சாரி. அவங்க இங்க இருக்க 2 பேருமே கேட்டு பழகிட்டாங்க, நீங்க இப்பதான் புதுசா கேக்குறீங்க. அவ்வளவுதான், இனிமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வேண்டியதுதான். அவன் குடிச்சே பழகிட்டா, நான் போட்டு குடிச்சே பழகிட்டேன். ஓகே, இப்ப இவ்வளவு பெரிய கதை சொல்லிட்டேன். இப்ப மட்டும் சாசா பேசாம இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க. சாசா பேசுங்க. ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். இது வந்து உங்க அம்மாச்சி வந்து மறுபடியும் என்ன இருந்தாலும் பையன் அவன் இப்படித்தான் இருப்பான், என் கூட தான் இருப்பான், என்ன பண்ணாலும் பையன் என் பையன் அப்படின்ட்டு இருக்காங்கன்னா, இது பழைய மைண்ட் செட்ல எப்படின்னா, நீ 10 பொண்ணு கூட அவ்வளவுதான். அப்படி இல்லைங்க, கேளுங்க. 10 பிள்ளைய கூட பெத்துக்க, ஒரு பையன் பெற்றிருந்தான்னா அந்த 10 பிள்ளைய நாளைக்கு நான் கட்டி கொடுத்துருவேன், அது அவன் குடும்பம்னு போயிடும். ஆனா இந்த ஒரு பையன் நாளைக்கு அவனுக்கு வக்கில்லாட்டியும் அவன் எனக்கு உழைச்சு கஞ்சி ஊத்துவான்,
அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு பழைய காலத்து மைண்ட் செட்டு. அது இன்ன வரைக்கும் நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்ப நீங்களே சொல்றீங்களே இதே இது எனக்கு நடந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியும். என்ன ஆமா ஏன் ஆமா தெரிஞ்சுக்கணும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா everybody. இல்ல லீவாய் சொன்னதை வந்து மறுபடியும் முதல்ல இருந்து கேளுங்க, அப்படியே என் கதை வந்துடும். ஆமா ஆக்சுவலா கேரக்டர் நேம மட்டும் மாத்தினீங்கன்னா போதும், அப்படியே அவன் கதை, அப்படியே அவன் கதையா இருக்கும். இவன் ஒரு பக்கம் அவன் மறுபக்கம் அது மாதிரியா? நீங்க நான் வேற இல்லடா, 2 பேரும் சோக்கர் பண்றடான்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி வந்து பழக்கி விட்டுட்டாங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தா கட்டி கொடுத்துருவான், நாளைக்கு எப்படியும் போயிடும், அவ குடும்பம்னு போயிடும், அவன் நமக்கு வந்து பார்க்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். ஆனா ஆம்பளை பையன்னா என்ன ஆனாலும் நம்ம அவனை பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நன்றி கடமை விசுவாசத்தை காட்டுறதுக்காக நம்ம கூட இருப்பான் அப்படின்றது. என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு செருப்படி பட்டாலும் சரி, அவளை பத்தியே இந்த தாயை பத்தியே தப்பா பேசினாலும் சரி, மறுபடியும் போவாங்க. அவங்க அப்படி வந்து பழக்கப்பட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வளர்த்தது அப்படி இருக்கலாம், அவங்களுக்கு உண்மையிலேயே 1-2 சம்பவங்கள் அதே மாதிரி நடந்திருக்கலாம், அவங்க பையன் எந்த சுச்சுவேஷன்லயும் வந்து காப்பாத்திருக்கலாம். ஆனா இப்ப ஏன் இப்படிலாம் நடக்கும்? அப்படிலாம் நடக்காது. அவன் அவனையே பாத்துக்கிறதுக்கு தெம்பு இல்லாம ஓடிட்டு இருக்காங்க. இதுல எங்க நான் உன்னையெல்லாம் பாத்துக்கிறது? அதான் உண்மை. எவ்வளவு வேணா பேசலாம், நான் என்ன ஆனாலும் சரி, நான் அப்படி இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். முதல்ல நீ உன்னைய பாத்துக்கடா, அப்புறமா நீ அடுத்தவங்களை போய் பார்க்கலாம். அதான் உண்மை. முதல்ல இந்த பெத்த பிள்ளைங்க மேல ஓரளவுக்கு நம்பிக்கை வைக்கலாம். ஆனா இது என்ன ஆனாலும் சரி அவன் என்னை விட்டு போக மாட்டான், என் கூட தான் இருப்பான், இப்படி எல்லாம் நம்ப முடியாது. லூசா மாதிரி ஒரு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஹலோ, யாரும் பேசணுங்க, யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க போயிட்டீங்க, இருக்க சொன்னீங்க, அதனால அமைதியா இருக்கும். அந்த ஆள் செத்து போயிட்டான்னு சொல்லும்போது யாரும் அமைதியா இருந்தீங்களா? சரி, அதுக்காக அந்த ஆள் இறங்குங்களா வந்து இப்ப வச்சுக்க. ஆக்சுவலா இப்போ கேரக்டர் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது நம்ம பாட்காஸ்டோட இதே அதுதானே, சம்மந்தமே இல்லாத ஆஃப் டாபிக் தானே பேசணும். ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் யாருன்னு டைம் சொல்றதுக்கு தெரியும். இப்ப ரீசெண்ட்ல அவர் தான் பேசுறேன். சொல்லுங்க. யாரு கெஸ் பண்ணீங்களா டைலர்? உங்க ஹோமி தானே? எங்க ஃபோன் சொல்ல, நான் வந்துட்டு என் தெரிஞ்ச அப்பாவோட ஆஃபீஸோட பேசுறது கேட்கறதா கொஞ்சம் அமைதியா பேசுவேன். எனக்கு வெளில இருக்காரு. சொல்லுங்க. நான் எங்க வீட்டோட எங்க அப்பாவோட ஆஃபீஸ்ல, நான் ஆஃபீஸ் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்ல நான் இருக்கேன். அந்த ஆஃபீஸ்ல வந்து இன்னொருத்தர் இருப்பாரு. அவரு ஒரு பேர் கூட தெரியாது, அவருக்கு ஏதோ 2 வருஷம் இருக்கும். அவர் 2 பேசவே மாட்டாரு, எப்பவும் பேசவே மாட்டாரு. அவர் மட்டும் அவர் ரூம்ல இருப்பாரு, நான் என் ரூம்ல இருப்பேன். அவரு குடிச்சாருன்னு மட்டும் எனக்கு பயங்கரமா பேசுவாரு. வந்து பயங்கர பேசுவேன். நீ குடிச்சிட்டு பேசுறாப்புல. இப்ப கொஞ்ச நேரம் போனே இல்லை தான் என்னதான் சொல்றாரு, அவருக்கு கஷ்டத்துல சொல்றாரு. திடீர்னு சொல்லிட்டு இன்னைக்கு போர்க் கறி செஞ்சிருந்தாப்ப அதெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுப்போம் அப்படின்னு மதியம் அவரு பண்ணதை சாப்பிட்டு ஜாலியா சாப்பிட்டு அவர் சரக்கு சாப்பிட்டு இருந்தாரு. நான் போர்க் முட்டை எடுத்து சாப்பிட்டு வந்துட்டேன். தெரியுது அவங்களோட எல்லாத்துக்குமே உள்ள வந்துட்டு இன்னொரு மேட்டர் இருக்கு பாரு அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சு கதவு தட்டி இப்பயும் புரோட்டாவும் மீன் குழம்பு வாங்கிட்டு சாப்பிடுவேன். இல்ல நான் டயட்ல இருக்கேன், இப்ப சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னு. இல்ல பரவாயில்ல சாப்பிடுனாரு. இல்ல வேணாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கதையை சொன்னாரு. அந்த கதையை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஸ்டன் ஆகி உட்காந்து நின்றுட்டு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இப்ப கதை தட்டி 3 வாழைப்பழம் கொடுத்துட்டு போறாப்ல, சாப்பிடுப்பா அப்படின்ட்டு. எவ்வளவு ஒரு போல்சமான கேரக்டரா இருக்காரு பாருங்க. ஓகே, அடுத்த டாபிக், அடுத்த இதுக்கு போலாம். சாசா எதுவும் பேசுறீங்களா? பேசுறேன்னா பேசணும்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்ல ஓகே. லாஸ்ட்ல கன்க்ளூஷன் கொடுக்குறீங்களா? சரி ஓகே, அவங்க லாஸ்ட்ல கன்க்ளூஷன் கொடுக்குறாங்களாப்பா. ஹாய் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க நம்ம குழந்தை, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. சரி ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்த கதை இருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் டாபிக் ப்ரோ. அந்த இது இங்க பேரண்ட் ஆனா என்ன பண்ணுவீங்க? சரியான டாபிக் பாத்தீங்களா, இதுக்கு தான் கடைசியில வச்சு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நான் ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்க. நான் பேரண்ட் ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பேரண்ட் ஆனா என் குழந்தைய அடிக்க மாட்டேன் அப்படின்னா இல்ல. ஒரு சில எந்த விஷயத்துல அடிக்கணுமோ அந்த விஷயத்துல குழந்தைங்களை அடிக்கணும். அடிக்காம இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், இப்படிதான் வருவோம். சொல்ற மாதிரி தட்டி போற வயசுல வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தான்னா அது அந்த இடத்துல கண்டிக்கதான் செய்யணும். கண்டிப்பா. அண்ட் வந்து இந்த லைஃப் அட்வைஸ்ன்ற பேர்லாம் அவனை உட்காந்து போர் அடிக்க கூடாது. ஏன்னா அவன் இப்போ இனிமே பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த இப்போ டெக்னாலஜி பேஸ் பண்ண வேர்ல்ட்ல தான் இருப்பான். பிறக்கிறப்ப கையில ஒரு 6 மாச குழந்தைய கூட மொபைல் நோன்ற அளவுக்கு. ஸோ அவனுக்கு நம்ம பேசுறப்போ ஏதாவது போர் அடிச்சாலும் அடிக்கலாம். அதனால அவனை ரொம்ப டென்ஷன் படுத்த. இப்போ நம்ம வீட்டுல கூட ஏதாவது சொல்லிட்டு இருப்போம், அவங்க எப்ப பாரு இதையே சொல்லிட்டு இருக்கீங்களே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
ஆனா அவங்களுக்கு அது அவங்க லைஃப்ல அதை பட்டு வந்திருப்பாங்க. நம்ம அதை சொல்றப்போ நம்ம பசங்களுக்கு அது மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசணும். அதுக்கு நேமாயே என்ன வாடா போடான்னு கூப்பிடுறா, வா மச்சான் போ மச்சான்னு கூப்பிடுறான்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஸோ ஒரு 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 பாண்ட் இருக்கணும் எனக்கும் பசங்களுக்கும், அந்த ஒரு பேரண்ட்டுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் அந்த ஒரு பாண்ட் ஒன்று இருக்கணும். இப்போ ஸ்கூல்ல எவனாவது ஒருத்தன் ஏதாவது தப்பா பேசினாலோ இல்ல டீச்சர்ஸ் ஏதாவது அந்த குழந்தைய என்ன சொல்றது காதை பூச்சி திருவுறதோ அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணணும். எதுவுமே ஷேர் பண்ணாம அப்பா சொன்னது திட்டுவாரு, அம்மா சொன்னது திட்டுவாங்க அப்படின்னு நம்மளே அந்த குழந்தைக்கு வந்து பயத்தை பழக்கிடக்கூடாது. ரெண்டாவது வந்து அவன் லைஃப்ன்ற வந்து அதை அவன் டிசைட் பண்ணணும். நான் என்ன ஆக போறேன்னு. நான் ஃபுட்பால் ஆட போறேன்னா இப்போ ஃபுட்பால் ஆடு, இல்ல நான் வந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து கோடிங் கத்து போறேன்னா கோடிங் ஆடு, கேம் ஆட போறேன்னா கேம் ஆடு. அதுக்குன்னு கேம்லயே இருக்காத. இன்னும் இல்லை நான் வந்து சயின்டிஸ்ட் ஆக போறேன், சயின்ஸ் டீமுக்கு போக போறேன்னா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. அதுக்கு எப்படியாச்சும் பண்ணியாச்சும் நம்ம பண்ணிடலாம். ஆனா இதுதான் பண்ணணும்னு நான் ஒண்ணு திணிக்க கூடாது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், அவனுக்கு லைஃபோட புரிதல் வந்து அவனுக்கு பிடிச்ச விஷயத்துல இருந்து கூட கிடைக்கலாம். நான்லாம் இப்போ ஒரு லைஃப்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே சினிமா மூலமா தான். ஸோ எனக்கு அந்த ஒரு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ இதெல்லாமே எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த இமேஜினேஷன் அப்படின்றது ஒன்று அதிகமா இருக்கும். நான் மோஸ்டா யார்ட்டையும் பேச மாட்டேன், தனியாவே இருப்பேன். நான் சின்ன வயசுல இருந்து பொண்ணுகிட்ட பசங்கிட்டன்னு யாருக்கிட்டுமே எதுவுமே பேச மாட்டேன். ஷேரும் பண்ணி எங்க வீட்லயும் நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். வருவேன், உட்காருவேன், ஹோம்ஒர்க் பண்ணுவேன், போய் பசங்க சும்மா போய் விளையாடுவேன், வந்துடுவேன், சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். இப்படிதான் இருந்தேனே தவிர ஸ்கூல்லயும் பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அது மாதிரியே இருக்கக்கூடாது. நான் நம்ம புள்ளண்ணா. அது மாதிரி அவனுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும். இப்போ ஒரு கிரிக்கெட் ஆடுறப்போ அதுல வர அவனுக்கு சந்தோஷம் படிப்புல வந்திருக்காது. அப்போ அவனுக்கு கிரிக்கெட் தான் லைஃப்னு முடிவான பிறகு நம்ம அதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஒரு ஸ்டெப்பும் நம்ம எடுக்க அவன் இன்னும் ஷைன் ஆவான். எதுவுமே உனக்கு இதெல்லாம் வேணாம், படிப்பு தான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அதை போட்டு திணிக்கிறப்போ ஒரு மென்டல் இல்னஸ் வந்து பைத்தியக்காரனா தான் அவன். அந்த காதல் பரத் நெஸ்ட் வருவான் தெரியுமா, அது மாதிரி எங்க அப்பா படிக்கிறான்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுன்னு கடைசி வரைக்கும் ஃபெயில் ஆயிட்டே தான். அந்த ஒரு இதுவே இருக்காது அவனுக்கு. லைஃபோட அந்த லைஃப்னா என்னன்னே தெரிய வராது அவனுக்கு. அதுக்கேத்த மாதிரி நான் இருக்கணும். நான் போய் அவன்கிட்ட போய் உட்காந்துட்டு சமுத்திர கனி மாதிரி இருந்தா எவனுமே ஷேர் பண்ண மாட்டான். அதான் உண்மை. எனக்கு வந்து இப்படி கிடைச்சா அப்படின்லாம் சொல்லுவானுங்க. போய் ஷேர் பண்ணிட்டான் கிடையாது. முதல்ல நம்ம பத்தி அவன்கிட்ட ஷேர் பண்ணணும். அப்பதான் அவன் நாளைக்கு நடக்கும்போது அவர் சொன்னார்ல, அப்ப நம்மளும் சொல்லலாம் அப்படின்னே அவனுக்கு தோணும். அவன்கிட்ட போய் என்னன்னு பரவாயில்லப்பா ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா சொல்லி முடிச்சுட்டு நாளைக்கு அவன் ஷேர் பண்ணும்போது ஒரு தடவை பண்ணிருப்பான், தலையோட 2 அடி வைப்பானுங்க. அதை வந்து ஐயோ இதுவே சொல்லக்கூடாது, சொன்னா அடி விழும் போல அப்படின்ட்டு சொல்லாமலே போயிடுவாங்க. டைலாக்கே இடம் கிடையாது. நம்ம புள்ளனா இது. சொல்லவே கூடாது. அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். எதுவுமே ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் பெட்டர் தென் வேர்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம செயல்ல காமிச்சிடணும், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வார்த்தை கிடையாது. ஏன்னா எங்க அம்மா அப்படி பண்ணது கிடையாது. நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். நான் நல்லா வந்திருக்கேன்னா எங்க அம்மா சொல்லி வாயால சொன்னதே கிடையாது. எல்லாமே வளர்த்து விட்டதுதான். இந்த மாதிரி இருக்கணும். அவனுக்கு என்ன தேவை, எது தேவைதான் அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனா எது தேவையில்லை அப்படின்றத நான் முடிவு பண்ண மாட்டேன், எடுத்து சொல்லுவேன். இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது, நமக்கு வந்து ஒரு இது விஷயமே கிடையாது, அதெல்லாம் வந்து தாண்டி போயிடணும், வந்துட்டு போயிடும், வராம இருந்தாலும் சரி, ஆனா அது பக்கம் போயிடக்கூடாது அப்படின்ற சொல்லுவேன். இது இப்ப நான் வந்து இந்த லவ் சரக்கு அதை பத்தி எல்லாம் பேசல, இந்த டாக்ஸிசிட்டியை பத்தி சொல்றேன். ஒரு இது மேல ரொம்ப அப்சஷனா இருந்து அது மேலேயே வந்து ஒரு பைத்தியமாயி இப்படி இந்த புள்ளிங்க எல்லாம் சுத்துறாங்களா, அந்த மாதிரி சொல்றேன். அவங்களை அசிங்கப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் போயிடுங்க அடுத்துற நம்மதான் அப்படி இல்லையே, அதனால அசிங்கப்படுத்தலாம். அப்படிலாம் வந்து கெட்ட பக்கமா போயிடக்கூடாது. ஒரு நல்லவனாவே இருந்துக்க. நல்லவனா இவன் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு கொடுத்த மாதிரி நீ வாழு, மத்தவங்க யாரும் நீ கஷ்டப்படுத்தாத. உன்னால யாருக்கும் கஷ்டம் இல்லையா, அப்ப நீ நல்ல வாழ்க்கைய வாழ்ந்திருக்கேன்னு அர்த்தம். ஒருத்தனுக்காவது கஷ்டம் இருக்கா, நீ எல்லாம் எதுக்கு வாழ்ந்த அப்படின்னு நானே கேட்டுருவேன். கஷ்டப்படுத்தாம இருக்கதான். நீ எவ்வளவுனா கஷ்டப்பட்டுக்க, ஆனா உன் கஷ்டத்தெல்லாம் மத்தவங்க மேல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. உன் கஷ்டத்தை உன்னோட வச்சுக்க. மத்தவங்க கஷ்டப்படுத்திட்டு நீ கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம். ஓகே,
அடுத்து குட் ஒன். நான் நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுன்றுவேன். இன்னைக்கு நான் போட்ட ஸ்டேட்டஸ் மாதிரி தான், யூ கெட் வாட் யூ ஃபக்கிங் டிசர்வ் இட் மாதிரி எல்லாமே உனக்கு தேடி அமையும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணு. ஒன்றும் இல்லை, நான் ஒரு மாசத்துக்கு ஒரு 10 படம் கொடுப்பேன். அந்த 10 படத்தை மட்டும் பார்த்துரு, வேற எதுவும் சொல்ல மாட்டேன் எக்ஸ்ட்ரா. முக்கியமா கட்டுரை தமிழ் இதெல்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் கண்டிப்பா பார்த்துருணும். அவன் பார்க்காட்டி தான் அவனுக்கு அடி கொடுக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் அப்படி ஒரு படம் கொடுக்கணும்னா இன்டு த வைல்ட் கொடுப்பேன். ஆமா, இங்க இருக்கிற அமெரிக்கான்றியா? இருக்கிற அமெரிக்கா அலாஸ்காக்கு போய் ஃபேஸ் பண்ண விட்டுருணும், ஃபேஸ் பண்ண விட்டுருணுங்க அவனுக்கு. ஏன்னா நமக்கு தெரியும்ல, நம்ம எப்படிலாம் என்னென்ன சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்றது. வீட்டுல என்ன அப்படி விடல, நானே என்ன அப்படி ஆக்கிக்கிட்டேன். தெரியும், நான் என்ன தெரியும், என் கதைகள்லாம் நீங்க பாட்காஸ்ட்ல தொடர்ந்து கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு மொட்டை கேவலமான எவ்வளவு கேவலமா இருக்குமோ அவ்வளவு கேவலமா இருந்தவன் தான். அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுதான் அப்படியே பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அவனை விட்டுருணும், அப்படியே அவனும் பார்ப்பான், எல்லாத்தையுமே பார்ப்பான். கெட்ட விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு எங்க சார் ஒருத்தர் சொல்லுவார் சின்ன வயசுல, அவர் பாடி லாங்குவேஜ் சூப்பரா இருக்கும். கெட்ட விஷயத்தையும் கத்துக்கணும், நல்ல விஷயத்தையும் கத்துக்கணும், கெட்டதுன்னு கத்துக்கணும், நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. கெட்டதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வரணும். அந்த மாதிரி அவன் போய் பார்க்கணும், இதெல்லாம் கெட்டதுடா, ஆனா கெட்டது பண்ணும்போது நல்லா இருக்குடா அப்படின்னு பார்ப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு தெரியும், கெட்டது ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டே இருந்தா அது நிலைக்காதடா, அப்போ உனக்கு ரொம்ப கேவலமான இடத்துல தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து திருப்பி நல்லவனா மாறுவான். அந்த மாறுறப்பதான் அவனுக்கு தெரியும், ஓ இன்ஷா அல்லா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு. அப்படி அவனை மாற விட்டாதான் அவன் வாழ்க்கையை நோக்கி பயணிக்க முடியும். அவன் அதே ஃபீல் பண்ணுவான், என்னடா நம்ம இப்படி இருக்கோம், நம்ம சுத்தி இருக்க நம்ம நண்பர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்க, அவங்க அப்படிதான் இருப்பானுங்க, நீ ஃபியூச்சர் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய நீயே தேத்திக்க. அப்படி இருப்பியான்னு தெரியல, உன்னைய நீயே தேத்திக்க, கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாள் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். அவ்வளவுதான். படம் நல்லா பார்க்கணும், நான் சொல்ற படத்தெல்லாம் பார்த்தாலே போதும், நீங்க வாழ்க்கையில முன்னேறி. அடுத்து சாசா பேசுறீங்களா? கடைசியா தான் வந்தாரு யாரு, விநாயக். கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். இல்ல, விநாயக் வருவாரு, இன்னும் ஒரு பயங்கரமான கேமியோ கொடுப்பாரு, யாரும் போயிடாதீங்க. நீங்க பேசுங்க சாசா. ஓகே சாசா, சொல்லுங்க சாசா. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணோட கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரண்ட்ஸ் வந்து நார்மலா யூஸ்வலி தெரியாமலே ஓரளவுக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடான ஃபேமிலி தான். அந்த பொண்ணு வந்து படிக்கலாம் வைக்கல, ஓகேவா? ஏன் படிக்க, அவங்க அப்பா வந்து அந்த டைம்ல ரொம்ப மாதிரி ட்ரங்கடா இருந்திருக்காங்க. அவங்க உயிரோட இருப்பாங்களானே தெரியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனால அந்த பொண்ணுக்கு 18 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஒரு பாசமான ஃபேமிலி அந்த மாதிரி. ஆனா அந்த கல்யாணம் முடிஞ்ச அந்த பையன் அவங்க ஃபேமிலி எப்படின்னா, அவங்க அம்மாக்கு நிறைய குழந்தைங்க, ஒரு 10 பேர் கிட்ட. அதுல வந்து பாதியை கண்டுக்க மாட்டாங்க. அது பிறந்து அப்படியே அது பாட்டுக்கு அதுவாவே வளரும், இவங்க வளர்க்கவே மாட்டாங்க சாப்பாடு போட்டு அந்த மாதிரி. அவங்க அந்த பையனோட அம்மா என்ன பண்ணுவாங்களாம், எங்க குழந்தைங்க வந்து நம்மகிட்ட சாப்பாடு கேட்டுருமோ அப்படிங்கிறதுக்காகவே தூங்குற மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரத்துல தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்குவாங்களாம். அப்போ அவங்க ஃபேமிலியில வந்து பாசம்னா என்னன்னே தெரியாது. என்ன பண்ணுவான் அந்த பையன்லாம்? அவங்க சின்ன பிள்ளையிலே வேலைக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி போயிருவாங்களாம். ஓ சரி சரி சரி. அவங்க அப்பா அப்படிதானா? அவங்க அப்பா என்ன ஆனார்னே தெரியல, அவங்க அப்பாவும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். சரி. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைங்கன்னா ஏதாச்சும் வேலை பார்த்து சாப்பாடு ஏதாச்சும் இருக்கிறத கொண்டு வருவாங்களாம். அப்படிதான் இருந்திருக்கு அந்த ஃபேமிலியே. அப்போ இந்த பையனுக்கு பாசம்னா என்னன்னே தெரியாது. அந்த ஃபேமிலி வந்து பயங்கர ஒரு அப்படியே பாசம் பொங்கி வழியிற ஒரு ஃபேமிலி. அப்படியே ஆப்போசிட்டான ஃபேமிலி. ஆமா, ஆப்போசிட்டான ஃபேமிலி. இந்த பையன் வந்து ஃபுல்லாவே ஒர்க், வேலை பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு ஒர்க் மைண்டட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாசம்னா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. கடைசியில அவங்க அப்பா அப்படி இருக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து 18 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ அவங்களுக்கும் குழந்தை பிறக்குது. அவங்க அம்மா வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல கைண்டா அவங்க கொண்டு போனாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து அதெல்லாம் புரியல, சொல்ல போனா. ஒரு ஃபேமிலியை வந்து பாசமா லீட் பண்றது, அது வந்து நம்ம அவங்க மேலயும் குறை சொல்ல முடியாது, அந்த பையன் மேலயும். ஏன்னா அந்த பையன் சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்த விதமே வேற. அப்போ இதுதான் அவங்க ஃபேமிலியில அஃபெக்ட் பண்ணுது. அது கடைசியில என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைங்க வந்து
அவங்க அம்மா மேல காட்டுற பாசம் அவங்க அப்பாக்கு ஒரு ஜெலஸ் ஆகி அவங்க அம்மாக்கே சப்போர்ட் பண்றா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது. அதாவது அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் பிடிக்குது அப்படின்றதே அவருக்கு புரியல. இது எங்க அப்பா அதாவது என்கிட்ட மட்டும் பாசத்தை காட்டணும், அவங்க அம்மாட்ட காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி விரும்புறாங்க. இந்த பாசமே அவருக்கு புரியல. இதுதான் பாசம்னே அவருக்கு தெரியல. சரிங்களா? அதான் அவர் ஆல்ரெடி அப்படி இருந்தனால. அது கடைசியில அந்த குழந்தைங்களை அஃபெக்ட் பண்றது ம் ம் அப்படியே போயிட்டே இருந்து கடைசியில நாசமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ம் 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 புரியுதா இந்த கதையா? அவ்வளவுதான், விடுங்க. இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்துடுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. யாருன்னா இந்த செத்து போனார்ல, அவரை திருப்பி தோண்டி வச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். ஹலோ ஹலோ, கேக்குதாங்க? ஆக்சுவலா நம்ம ஆர்த்தர் சாவெல்லாம் இல்ல, நடந்தது கண்டிப்பா திருப்பீங்க. ஐயோ, இது நம்ம டிராவல் டைரிஸ் பண்ணி தெரியுமா, பார்ட் 1 கேட்டிருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட் டிராமாஸ் தானே? ஆமா, பஸ் ஸ்டாண்ட் டிராமா பத்தி பேசியிருப்போம். ரன் பண்ணி நீங்க பேசுறது கேட்கல. அதுக்கு வந்துட்டு பார்ட் 2 பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு. நான் ஒரு டிராவல் இதுக்காகவே போயிட்டு நம்ம எப்படி அச்சு வினோத்லாம் வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறது போய் ரிசர்ச் பண்ணிட்டு வருவாரு, அந்த மாதிரி ஒரு டிராவலுக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனாரு. மூணாருக்கு போனாரு. அங்க போயிட்டு ஏகப்பட்ட சூத்தடிக்கல், ஆர்த்தரோட குண்டியல்ன்ற மாதிரி பல சூத்தடிகளை வாங்கி இப்ப அப்படியே லோடாகி வந்துகிட்டு இருக்காப்புல. வந்தவரு பாட்காஸ்ட் ஆன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. ரெக்கார்ட்லாம் அவரு தான் கிரேக போட்டு விட்டாரு. கடைசியா கூப்பிடுறேன், எனக்கு ஒரு கதை இருக்கு, நான் சொல்லி முடிச்சுக்கண்டாரு. இப்ப போன் பண்ண எடுக்கல. திருப்பி பண்ணேன். தூக்கத்துல என்னவோ உளர்றாரு. ஹலோ, வந்துட்டு இருக்கேன். நம்ம பாட்காஸ்ட்னு ஒண்ணு போட்டதே மறந்துட்டாரு அவரு. சரி வரேன் அப்படின்னு போயிட்டாருன்னு ஆளை காணோம். வந்துருவாரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி, அவர் வரப்ப வரட்டும். நான் சம்பந்தமே இல்லாம கொஞ்சம் சம்பந்தமா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எல்லாருமே இந்த சைல்ட்ஹுட்னு சொல்லிட்டோம். சைல்ட்ஹுட் தான் வாழ்க்கையவே தீர்மானிக்குது. நான் இதுக்கப்புறம் மாறுவேனா தெரியல. இப்படியே இருக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய குறையெல்லாம் கிடையாது அப்படின்னு லீவாயால சொல்ல முடியாது. ஏன்னா அவரே சொல்லுவாரு, எனக்கு குறை தாண்டா, நான் மாத்துறேன்டா, நான் கிளிப்பேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவர் மாத்துறப்ப மாத்தட்டும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களும் சரி, நமக்கு வரப்போறவங்களையும் சரி, சைல்ட்ஹுட்டை மட்டும் கெடுத்துட வேணாம். அவங்களே வளரட்டும் அப்படின்னு சைல்ட்ஹுட்ல மட்டும் விட்டுறாதீங்க. இந்த 12-13 வயசு வரைக்கும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம பட்டிருப்போம். அதை சொல்லி தயவு செஞ்சு வளங்க. பக்கத்து வீட்டு பையன், எனக்கு தெரிஞ்ச பையன் பஸ் ஸ்டாண்ட்ல பார்ப்பேன் அப்படின்னாலும் அவனுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா நம்ம பட்டிருப்போம். அவனுக்கு நமக்கு அப்ப சொல்லி கொடுக்க ஆள் இருந்திருப்பாங்களோ இல்லையோ, அது வேற விஷயம். அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ஆளா இருக்கணும். இல்லாம நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பையனோட வாழ்க்கை அப்படி தொலையுது அப்படின்னா, நமக்கு தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இவ்வளவு வலிக்கும். நம்மள மாதிரி அவனே ஆக விட்டுட்டோமே அப்படின்னு நாசமா போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி யாரையுமே நாசமா போக விட்டுறாதீங்க. நாம போனதே போதும். நம்ம மறுபடியும் தெளிஞ்சு வந்துட்டோம். அடுத்தவனுக்கு தெரிய விட்டு வரணும்லாம் கிடையாது. அவன் அப்படி அடி வாங்கவே விட்டுறாதீங்க. சைல்ட்ஹுட் மட்டும் முடிஞ்சிடவே கூடாது. அது அப்படியே சந்தோஷமான சைல்ட்ஹுட்டா கொண்டு போயிடணும். அதான் சொல்ல வந்தேன். லீவாய் ஆரம்பிங்க ப்ரோ. நானும் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க. அந்த நீங்க சொன்ன மாதிரியே அவன் இந்த ஒரு 12-13 வயசு வரைக்குமே அடி வாங்க விடாம எது நம்ம லைஃப்ல பட்டதை இது சொல்லி அவனை வளர்க்கணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு பையனோட கம்பேர் பண்றது, அது ஒரு பெரிய மேஜர் மிஸ்டேக். பேரண்ட்ஸ் பண்ற மேஜர் மிஸ்டேக் அது. இன்னொரு பையனுடைய பொண்ணுடைய பாரு, அவன் எப்படி படிக்கிறான் பாரு, எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பேரிசன் அவனை போட்டு அதை விட வேற எதுவுமே வாட்டி எடுக்காது அவனை சைல்ட்ஹுட்ல. அந்த ஒரு விஷயம் மட்டும் அதை அவாய்ட் பண்ணாலே கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம். அது பண்ணாலே பேரண்ட்ஸ் அது மோஸ்டா பண்ணவே மாட்டாங்க இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ். பட் அதை பண்ணாலே ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த கம்பேரிசன் இல்லாம இருக்கணும். அதுதான் நான் அந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன். நான் பேரண்டா நான் என்ன பண்ணுவேன்றதுல கம்பேர் பண்ண மாட்டேன் என்னோட பசங்களை. அவனோட இவன் பாரு எப்படி படிக்கிறான் பாரு, இவன் எப்படி விளாடுறான் பாரு, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறியன்றப்போ. ஏன்னா நானும் அந்த மாதிரிதான் இருந்தேன்.
டிவில நியூஸ்ல ஏதோ இந்த 14 வயசுலயே ஏதோ ஒரு பையன் சேட்டலைட்ல அனுப்புறான், ஏதோ ஆப் ஏதோ ஒரு ஆப் பண்றான் அப்படின்றப்போ நான் ஒண்ணுமே பண்ணாம தத்தியா ஒரு மந்த சம்திங் அந்த மாதிரி அப்படியே வீட்டுல உட்காந்து ஒடுங்கின்னு உட்காந்து இருக்கிறது, மொபைலே பார்த்துட்டு இருக்கிறது, படமே பார்த்துட்டு இருக்க, வேற வேலை வெட்டியே இல்லையான்னு சொல்லிட்டு அவன் பாரு எந்த பையன் எப்படி படிக்கிறான் பாரு, போய் அவன் மூத்திரத்தை வாங்கி குடின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வல்கரா பேசுறப்போ அவனுக்குள்ளே நான் இப்படிதானா, நான் இவ்வளவு கேவலமானவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனையே தாழ்வான்னு நினைச்சுக்கிறப்போ உன்னால லைஃப்ல அடுத்த ஸ்டெப்பை முன்னாடி வைக்கவே முடியாது. ஒரு 18 வயசுல ஒரு 25 வயசுக்குள்ள நல்ல ஆவரேஜ் இந்த இன்ஸ்டா மோட்டிவேஷனல் கோட்ஸ்ல வரா மாதிரி நல்லா 25 வயசுக்குள்ள மில்லியனர் ஆயிடணும் அப்படி அந்த மாதிரி இல்லாம அந்த 25 வயசுக்குள்ள அவன் எதெல்லாம் அவன் பார்க்கணும், என்னென்னலாம் அவன் பார்க்கணும், அதை எதெல்லாம் ஃபீல் பண்ணணுன்றது ஒரு ஏஜ் லிமிட்டை தாண்டி நமக்கு வர ஃபீல்ஸை பொறுத்து தான் இருக்கு. அவன் சின்ன வயசுலயே எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தன்னை தானே தாழ்வான்னு நினைச்சுக்கிட்டான்னா எதுவுமே அவனால அனுபவிக்க முடியாது. அவன் திரும்பி அவன் லைஃப ஒரு 50 வயசாவது லைஃப திரும்பி பாக்குறப்போ சின்ன வயசுல இருந்து ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தானா நெகட்டிவா தான் ஃபீல் ஆயிருக்கும். அவனுக்கு எதுவுமே ஹாப்பினஸே இருந்திருக்காது. ஸோ அந்த இன்னொரு குழந்தைங்களோட கம்பேர் பண்றதை நான் பண்ண மாட்டேன், பேரண்ட்ஸும் பண்ணக்கூடாது. அந்த ஒரு பாயிண்ட் தான். நன்றிகள். பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்கங்க, என்னைய நானே பண்ணிக்குவேங்க. அப்படிதானே டைலர் வரும்? ஆமாண்டா, அங்க நிறுத்துறாலே போதும் தருவோம். என்னைய நானா அடிச்சாதான்டா உண்டு. ஒன்லி பர்சன் தினம் தினம் நெவர் கில் தாமஸ் செல்வி சொல்லி தாமஸ் செல்வி இத ஆட்டம் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் பேரண்டிங்கை பத்தி கண்டென்ட்டே ஒரு துள்ளி கூட இல்லாம வந்தோம். நல்லா மில்க் பண்ணியாச்சு டாபிக்க. ஆர்த்தர் ஆக்சுவலா அவர் தூக்கத்துல இல்ல, நான் தூக்கத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். அவரு அடுத்ததுக்கு டாபிக் இருக்குடா வச்சு செய்யலாண்டான்னாரு. நான் இந்த இதுக்கு தான் டாபிக் இருக்கு போலன்னு சொல்லிட்டு ஒரு தூக்கத்துக்கு எடுத்துட்டேன். பரவாயில்ல, வந்ததுக்கு நன்றி. அதாவது செத்து பொழைச்சு வந்திருக்காப்புல நமக்காக. கடைசியா கன்க்ளூஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, குழந்தைய ஃபேஸ் பண்ண விடுங்க. எல்லாத்தையும் பார்க்க போறான், பார்க்கட்டும், பார்த்துட்டு வளரட்டும், நிறைய அடி வாங்கி தலை மாதிரி முன்னேறி வரட்டும், ஏகப்பட்ட ஆப்ரேஷன் அப்படின்ட்டு வரட்டும். அவ்வளவுதானேங்க, முடிச்சுக்கோமா? அவ்வளவுதான், முடிச்சுக்குவோம். சரி, எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டுங்க. நன்றிகள். பாய் பாய் பாய். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இது நம்ம ஆக்சுவலாக சாசா கம்மியாக தான் பேசியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் இப்போதான் இந்த பாட்காஸ்ட்டுக்குள்ள வராங்க. நீங்க சொல்லுங்க, அவங்க நல்லா தான் பேசுனாங்களா இல்லை எப்படின்னு சொல்லுங்க. அப்பதான் நான் அடுத்த பாட்காஸ்ட்ல அவங்களை இழுத்துட்டு வர முடியும். ஆர்தர் சார் எதுவும் நல்லா தான் பேசுனீங்க. நீங்களும் சரி, பார்த்துட்டு கேட்டுட்டு கமெண்ட் சொல்லுங்க. துண்டுபடி பாட்காஸ்ட் வந்து கமெண்ட் சொல்லுங்க. ஆர்தர் சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சும்மா தான் கேட்டேன், கட் பண்ணிடுங்க. குட் நைட் சொல்லிப்பாரு. அவரு கேரளா போயிட்டு டயர்ட்ல வந்துட்டு இருக்காருங்க, பல அடி வாங்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கட்டும். ஓகே சார், எல்லாத்துக்கும் பாய்ங்க. நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல இன்னொரு எபிசோடோட பார்ப்போம். ரொம்ப நன்றி. இட் வாஸ் ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு முகம் தெரியாம பேசுறோமே அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஷைனஸோ ஆக்வர்ட்னஸோ எதுவுமே இல்லாம ஒரு ஜாலியா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஆளு கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப ஒரு ஃபீல் ஃப்ரீயான பர்சன் கிட்ட பேசுற மாதிரி இருந்தது. ஐ வாஸ் சோ ஹாப்பி டு பி தி பார்ட் ஆஃப் துண்டுபிடி பாட்காஸ்ட். Thank you. ஸ்கூலுக்கு புதுசா வந்த சீஃப் கெஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இன்ட்ரோ அப்படிதான் இருக்கும், போக போக பாருங்க. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ.